வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் நல்லபிரமா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குல தெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும், காகபுஜண்ட சித்தரையும், கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும், லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மேலும் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப் நவகோள்களுக்குரிய ரத்தினங்கள், எந்திரங்கள், மாலைகள் மற்றும் ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, கருங்காலி மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் கீழே இருக்க அலைபேசியிலே என்னை அழைக்கலாம். இனி இவ்வார கிரக நிலைகளை காணலாம். ஆண்டுகோள்களை பொறுத்தவரை குரு பகவான் மிதுன ராசியிலும், கேது பகவான் சிம்ம ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும், மீன ராசியிலே சனீஸ்வர பகவான் மகரமாகவும் இருக்கின்றார்கள். இவற்றிலே சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் சஞ்சாரம் செய்கின்றார். ராகுவும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கின்றார்கள். மாதக்கோள்களை பொறுத்தவரை சுக்கிர பகவான் மிதுன ராசியிலும், புதன் பகவான் சூரிய பகவான் கடக ராசியிலும், செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலும் இருக்கின்றார்கள். இவற்றிலே புதன் பகவான் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி அன்று வக்ர நிவர்த்தி அடைகின்றார். நேர்கதியில் சஞ்சாரம் செய்ய ஆரம்பிக்கின்றார். நாள் கோளாகப்பட்ட சந்திர பகவான் கும்பராசியிலே ஞாயிறன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். அதன் பிறகு கும்பராசியிலிருந்து மீன ராசி, மேஷ ராசி, ரிஷபராசி என்று சஞ்சாரம் செய்கின்றார். சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி அன்று ரிஷபராசியிலே கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். எனவே வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் என்று பார்க்கின்ற பொழுது கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி சந்திராஷ்டமம் பெறுகின்றார்கள். இதுவே இவ்வார கிரக நிலைகள். இவ்வாரத்தில் கிரக மாற்றங்கள் என்பது ஆதக்கோள்களிலும் ஆண்டுக்கோள்களிலும் இல்லை. இனி உங்கள் ராசிக்குரிய பலனை காணலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணலாம். தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, விடாமுயற்சியை கொண்ட உங்களுடைய ராசிக்கு இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி செவ்வாய் பகவான் 6லே பலமாகவும், 3ஆம் இடத்திலே சுக்கிரன் யோகமாகவும், மேலும் குருவோடு சேர்த்து பெறுகின்ற பலமும், 4லே புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதனால் மிக சிறந்த யோகமாகவும் இருப்பதனால் இவ்வாரத்தை பொறுத்தவரை செவ்வாயும் புதனும் பலமாக இருக்கின்ற யோகம் இருக்கின்றது. ஆகையால் முருகப்பெருமானின் அருளையும் மகாவிஷ்ணு அருளையும் பெறுவீர்கள். இவ்வாரம் உங்களுக்கு ஒரு யோகத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நாட்களாகவே ஞாயிறு முதல் சனி வரை இருக்க போகின்றது. இவற்றில் ஞாயிறு, திங்கள் மற்றும் வேளன், வெள்ளி மிக சிறந்த நாட்கள் இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு. இனி உங்களுடைய மனநிலை மற்றும் ஆரோக்கியம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது 6ஆம் இடத்திலே செவ்வாய் சனியுடைய வக்ர பார்வை பெறுகின்றார். உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். ஆனாலும் பாதிப்பு இல்லை. ஏனெனில் செவ்வாய் 6லே இருக்கின்ற நிலை யோகத்தை தரக்கூடியது. அங்கு உங்களுக்கு இருக்கின்ற பொழுது 8ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். மனம் திடமாக இருக்கும். தைரியமான முடிவுகள் எடுப்பீர்கள். பயமில்லாத மன உறுதி இருக்கும். அதே சமயத்தில் சனி 12லே இருந்தாலும் வக்ரமாக இருப்பதனால் பாதிப்பு இல்லை. மேலும் 11லே ராகு இருப்பதனால் கோச்சார வேதை அடிப்படையில் சனியால் 7 சனியின் பாதிப்பும் இல்லை. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை யோகம் தொடர்கின்றது. எனவே மனநிலை உறுதியாகவும் எந்த ஒரு காரியத்திலும் தைரியமாக நம்மளால் செய்ய முடியும் என்கிற தன்னம்பிக்கை இருக்கும். அதே சமயத்தில் உணவு விஷயத்தில் கவனம் வேண்டும். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது, உடற்பயிற்சி செய்வது, தியானம் செய்வது நல்லது.
அதே சமயத்தில் மனநிலை உறுதியும் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவதனால் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் வெற்றிகளை பெறுவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் உறவுகளிடம் அன்பையும் பாசத்தையும் காட்டுவீர்கள். அவர்களும் உங்கள் மீது அதிகமான அன்பை காட்டுவார்கள். குழந்தைகளாலும் மகிழ்ச்சி இருக்கின்றது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த விதத்திலும் பகை இல்லை. ஆகையால் புதிய முயற்சிகளை தைரியமாக எடுங்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை அவற்றில் உங்களுக்கு வெற்றி. மேலும் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி அன்று மகா சங்கடர சதுர்த்தி வருகின்றது. செவ்வாய்க்கிழமை அன்று வருவதே அங்காரக சதுர்த்தி. அது மிக மிக விசேஷம். அவற்றிலே மகா சங்கடர சதுர்த்தி வருவதனால் இந்த வாரத்தில் ஆகஸ்ட் 12 அன்று தவறாமல் நீங்கள் கணபதி ஆலயம் செல்லுங்கள். உங்கள் பெயருக்கு நிச்சயம் நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்வதன் மூலம் வெற்றிகளையும் பெறுவீர்கள். கணவனின் அருள், வேலவனுக்கு மூத்தவன், அவருடைய அருளை பெறுவதனால் எந்த விதத்திலும் சங்கடங்களை அகற்றி வெற்றிகளை பெறுவீர்கள். அவை இந்த வாரத்தில் மிக மிக முக்கியமான நாள். அதே போலவே ஆகஸ்ட் 16ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தியும் வருகின்றது. கிருஷ்ணரையும் வணங்குங்கள். எனவே இந்த வாரம் இறை வழிபாட்டுக்குரிய இந்த நாட்களில் சிறப்பு கவனம் செலுத்துவதன் மூலம் நீங்கள் நிச்சயம் யோகத்தையும் பெறுவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. மேஷராசியை பொறுத்தவரை இவ்வாரம் தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, தொழில் வியாபாரம் ராசிக்கு 10ஆம் இடத்தைக்குரியவர் சனீஸ்வர பகவான். அவர் 12லே அமர்ந்திருந்தாலும் அவர் வக்ரமாக இருப்பதனால் வியாபாரம், தொழிலிலே முன்னேற்றத்தை தான் காண்பீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை 4ஆம் இடத்திலே சூரியன் புதன் சேர்க்கை பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கின்றார்கள். புதன் ஆதித்ய யோகம் தொழில் வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்கும். 6லே செவ்வாய் பலமாக இருக்கிறார். ராசியாதிபதி பலமாக இருப்பதால் எதிரிகளை வெல்வீர்கள். சத்துருக்களை வெற்றக்கூடிய ஆற்றல் இருக்கும். கடன் தீரும். 6ஆம் இடம் கடனை குறிக்கக்கூடியது. ராசியாதிபதி சிறப்பாக இருப்பதனால் கடன் பிரச்சனை இல்லை. வங்கி கடன் இருந்தால் அவற்றை அடைப்பீர்கள். வங்கி கடனிலே, லோனிலே நகைகள் இருந்தால் அவற்றை மீட்டக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். பொதுவாக யோகத்தை தரக்கூடியவர்கள் சிறப்பாக இருந்தால் பலமாக இருக்கும். அவ்வாறு பார்க்கின்றவர்கள் கோச்சார பலனிலே 6லே செவ்வாய், சந்திரன் இந்த வாரம் 11லும் பிறகு ராசிக்கும் இருப்பதனால் தொழில் வியாபாரம் ஞாயிறு, திங்கள் மற்றும் வேலன், வெள்ளி போன்ற நாட்கள் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையால் தொழில் வியாபாரத்தில் இந்த வாரம் மிகப்பெரிய நன்மைகளும் யோகங்கள் இருக்கின்ற வீண் செலவுகள் எவையும் இல்லாத ஒரு நல்ல வாரமாக உங்களுக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. நலம் பெறுக, வளம் பெறுக. மேஷராசிக்கு வேலை எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது வேலையை பொறுத்தவரை வெற்றிகள் இருக்கின்றது. உயரதிகாரியும் நல்ல நட்புறவு இருக்கும். 10ஆம் இடத்தை சூரியன் புதன் பார்ப்பதினால் மிக சிறப்பாக இருக்கும். சக ஊழியர்களிடம் நட்புறவு நன்றாகவே இருக்கும். எந்த விதமான புதிய முயற்சியிலும் வெற்றிகளை காணுவீர்கள். வேலை மாற்றம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சாதகமான வாரம். புதிய அந்த செயலில் நீங்கள் ஈடுபடலாம். புதிய வேலை அதற்கான முயற்சியில் இருக்கக்கூடிய நண்பர்களை பொறுத்தவரை இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரம். நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல வேலையும் ஏற்படக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இருக்கிறது. ஆகையால் வேலை என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது அரசு வேலையில் இருக்கிறவர்கள், அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். ரயில்வே மற்றும் வங்கி பணியில் இருக்கின்றவர்களுக்கும் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கிறது. முன்னேற்றமான வெற்றிகளும் இருக்கின்றது. எனவே அரசு துறையில் இருக்கின்ற வேலை பார்க்கின்றவர்களுக்கு ஒரு யோகமான வாரம். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை வேலை நிமித்தமாக புதிய முயற்சியில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சிறப்பானதாக இந்த வாரம் இருக்கும். எந்த ஒரு செயலிலும் மக்கள் ஆதரவு மிக நன்றாக இருக்கும். ஆகையால் அரசியல் உங்களுக்கு ஆரோக்கியமான வெற்றிகள். பொதுவாக மேஷராசிக்கும் அரசியலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. தைரியமான முடிவுகள் எடுக்கலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை வெற்றிகள் உங்களுக்கு. ஒரு கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது ஒரு சாதகமான வாரம். சுக்கிரன் குருவோடு சேர்க்கை பெற்று 3லே இருப்பதனால் கலைத்துறையை பொறுத்தவரை புதிய வெற்றிகள் இருக்கின்றது. பெரிய நன்மைகளும் பெறக்கூடிய ஒரு புதிய செயல்களில் ஈடுபட்டால் அவற்றில் மக்களிடம் பெரிய புகழை பெறக்கூடியதாக இருக்கும். கலைத்துறையில் அனைத்து டெக்னீஷியனுக்கும் இந்த வாரம் யோகமாக இருக்கின்றது. விவசாயம் என்று பார்க்கின்ற போது மகசூல் நன்றாக இருக்கும். பொதுவாக சுக்கிரன் குருவும் சேர்க்கை பெறுகின்ற போது மழை காலமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல விளைச்சல், அதற்குரிய நல்ல லாபத்தையும் பெறுவீர்கள். மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது மேஷராசிக்கு இந்த வாரம் தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகம், பொருளாதாரம் என்று பார்க்கின்ற மிகப்பெரிய நன்மைகளும் பெரிய லாபங்களும் வீண் செலவுகளும் இல்லாத ஒரு யோகலட்சுமியின் அருளையும் பெறக்கூடியதாக இருக்கின்ற நல்ல வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் எவ்வாறு இருக்கிறது மேஷராசிக்கு என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அவ்வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான். 2க்கு 2 பாவத் பாவமாக இருப்பதனால் நல்ல விதமாக மனம் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
கணவன் மனைவி உறவிலே அன்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம். குழந்தைகளை பொறுத்தவரை 5லே உங்களுக்கு 5ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் புதனோடு சேர்க்கை பெறுவதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை குழந்தைகளுடைய கல்வியிலும் நல்ல ஒரு மேன்மையும் உற்சாகமும் இருக்கும். மொத்தத்தில் குடும்பத்தில் இந்த வாரம் குதூகலமும் மகிழ்ச்சியும் இருக்கின்றது. காதல் என்று பார்க்கின்ற காதல் உறவு 7ஆம் இடம், அந்த காதல் உறவை குரு பார்க்கின்றார். ஆகையால் காதல் உறவிலே இந்த வாரம் எல்லாவற்றிலும் நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. திருமணம் என்று பார்க்கின்ற திருமணத்துக்கான வரன் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு குரு சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருப்பதும் குரு 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் திருமண முயற்சி நல்ல வரன்கள் அமையக்கூடியதாக இருக்கும். ஆடி நடந்து கொண்டிருக்கிறது, இருந்தாலும் வரன்களை தேடலாம். மிக விரைவில் ஆடி முடிந்துவிடும். ஆகையால் அடுத்த வாரம் பார்க்கலாம் ஆடி இல்லை ஆவணி பிறந்துவிடும். எனவே வரன்களை தாராளமாக தேடலாம், நல்ல வரன் அமையும். ஆண் பெண் இருவருக்கும் நல்ல வரன்கள் அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமே. விருப்பப்பட்டால் எங்களுடைய திருமண இணையதளமான பாரத் மேட்ச்மாய் எனது நிறுவனம் சென்னை வாலாஜா ரோடிலே கடந்த 20 வருடமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற திருமண இணையதளம் தான் அவை. பார்க்கப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மறுமணத்தை பொறுத்தவரை 11ஆம் இடமே மறுமணஸ்தம், அவ்விடத்தை குரு பார்க்கிறார். எனவே ஆண் பெண் இருவரும் மறுமணத்துக்கான வரன் தேடிக்கொண்டிருப்பவர்கள் எங்கள் நிறுவனத்தில் பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். ஆகையால் திருமண முயற்சி இந்த வாரம் உங்களுக்கு சாதகமே. காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த வாரம் சுக்கிரன் குரு சேர்க்கையும் சந்திரனும் சாதகமாக இருப்பதனால் மனதுக்கு இனியவர்களிடம் உங்கள் காதலை வெளிப்படுத்துங்கள், நல்ல ஒரு வரன் அமையும். மொத்தத்தில் பார்க்கின்றபோது குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் இந்த வாரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி சந்தோஷம். திருமண முயற்சியில் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிக்குரிய நல்ல வாரமாக இருக்கின்றது. இதுவரை நாம் பார்த்தது மேஷராசிக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. அவற்றின் மூலமே உங்களுடைய பலன்களை அறிந்து கொள்ளும். இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குது. முருகப்பெருமானின் அருளும் மகாவிஷ்ணு அருளும் நல்ல ஒரு வாரமாக கொடுக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் பலமாக இருப்பதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாகவும் வெற்றிகள் பெற முடியும் என்கின்ற ஒரு நல்ல ஒரு இறைபக்தியோடைய நன்மையும் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு யோகமே. நலம் பெறுக வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, கடின உழைப்பு, எல்லோருடன் இனிமையாகவும் அன்பாகவும் பழகக்கூடிய உங்களுக்கு இவ்வாரத்தில் மகாலட்சுமி பரிபூர்ண அருளையும் பராசக்தியின் பரிபூர்ண சக்தியும் நீங்கள் பெறுவீர்கள். காரணம், இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10, 11 இருப்பதனால் மனநிலை மிகவும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். குரு பார்வை வாரத்தின் ஆரம்ப நாளாகப்பட்ட ஞாயிறன்றை பார்ப்பதனால் இந்த வாரம் விடுமுறை நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் இவ்வாரத்தை பொறுத்தவரை இந்தியாவை பொறுத்தவரை ஆகஸ்ட் 15 விடுமுறை, அதன் பிறகு உங்களுக்கு யோகாஷ்டமியும் வருகின்றது இந்த வாரத்தை பொறுத்தவரை. ஆகையால் இந்த வாரம் ரிஷபராசிக்கு மன மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தில் மிக சிறப்பான உற்சாகமும் சுறுசுறுப்பும் இருக்கும். உற்றார் உறவினர்களை சந்திப்பீர்கள், வெளியே செல்வீர்கள். வெளியே என்றால் உங்களுக்கு கேளிக்கைக்குரிய மகிழ்ச்சிக்குரிய சினிமா மற்றும் சுற்றுலா போன்றவற்றில் செல்லக்கூடிய, அதுவும் உங்களுடைய அன்புக்குறியோடு செல்லக்கூடிய ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தரக்கூடிய வாரமாக இருக்கும். 2லே குரு, லாபத்தில் உங்களுக்கு சனி, 10லே ராகு என்று கோள்களும் பலமாக இருக்கின்றது. ராசியாதிபதியான சுக்கிரனும் 2லே மிக சிறப்பாக அமர்ந்திருக்கின்றார். புதன் 3லே முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து வக்ர நிவர்த்தியும் பெறுவது பலத்தை தருகின்றது. 2க்கு 2 பாவத் பாவமாகவும் புதன் யோகத்தை பெறுகிறார். சூரியன் 3லே இருப்பது சிறப்புக்குரியது. எனவே மனம் மிக உறுதியாக இருக்கும். தைரியமான முடிவுகள் எடுப்பீர்கள். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய கல்வியில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். 5ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து சனியுடைய பார்வை பெறார். இருப்பினும் அவரும் குழந்தைகளுடைய ராசிக்கு நன்றாக இருக்கும். கல்வியிலே அவர்களுக்கு ஆர்வமே இருக்கும். மொத்தத்தில் உங்களுடைய இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய மனநிலையும் ஆரோக்கியமும் மிக மிக சிறப்பாக இருக்கும். இறைவனுடைய பரிபூர்ண அருளையும் நீங்கள் பெறுவீர்கள். குறிப்பாக மகாலட்சுமி மற்றும் பராசக்தி காளியின் அருளையும் பெறுவீர்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை ஆகஸ்ட் 12 மகா சங்கடர சதுர்த்தி வருகின்றது. அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வருவது மிகவும் சிறப்பு. செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி வருவது அங்காரக சதுர்த்தி. இவ்வாரத்தை பொறுத்தவரை ஆகஸ்ட் 12 வருவது
மகா சங்கடர அங்காரக சதுர்த்தி அன்றைய நாள் தவறாமல் நீங்கள் கணபதி ஆலயம் சென்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். மேலும் ஆகஸ்ட் 16 உங்களுக்கு அன்றைய தினம் கோகுலாஷ்டமி, ராமரை கண்ணனை வணங்கக்கூடிய நாள். நீங்கள் மகாவிஷ்ணுவை அருளை பெற்றவர்கள், மகாலட்சுமி ராசிக்குரியவர்கள். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தவறாமல் இறை வழிபாட்டிலே கணபதியையும் கண்ணனையும் வணங்குங்கள். வெற்றிகளையும் யோகத்தையும் பெறக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இருக்கும். நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரத்தில் வெற்றியுடன் நலம் பெருக வளம் பெறுக. ரிஷபராசிக்கு இவ்வாரத்தில் தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகம், பொருளாதாரம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 10லே ராகு அமர்ந்திருப்பதும், குருவோடு நட்சத்திர பரிவதில் இருப்பதும், 10க்குரிய சனீஸ்வர பகவான் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பதும் அவர் வக்ரமாக இருக்கின்றார். இருந்தாலும் சனி உங்களுக்கு 11லே வக்ரமாக இருப்பதனால் நன்மைகளை கொடுப்பார். ஆனாலும் உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துக்குரியவர் செவ்வாய் பகவான். அவர் 5லே அமர்ந்து தன்னுடைய 8ஆம் பார்வையாக 12ஆம் இடம் மேஷ ராசியை பார்க்கிறார். 12ஆம் இடம் விரயஸ்தானம். எனவே எந்த ஒரு முயற்சியிலும் அவசரப்படாதீர்கள். 2லே குரு சுக்கிரன் இருப்பதனால் நிச்சயம் நல்ல தனலாபத்தையும் யோகத்தையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அவை நிச்சயம் அவசியம். ஆனால் அதே சமயத்தில் 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் அவ்வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பார்க்கிறார். எந்த ஒரு கிரகம் தன் வீட்டில் அமர்ந்தால் ஆட்சி, தன் வீட்டையே பார்த்தால் அந்த வீடு பலம் பெறும். எனவே விரயஸ்தானத்தில் அசுப கிரகமாகப்பட்ட செவ்வாய் பார்ப்பதால் தேவையற்ற செலவுகள், வீண் விரயங்கள், எதிர்பாராத செலவுகள் போன்றவைகள் தொழில் வியாபாரத்தில் ஏற்படும். நீங்களே எதிர்பார்க்க மாட்டீர்கள், திடீரென்று ஒரு வாகனம் பழுதாகும். உங்களுடைய தொழில் வியாபாரத்துக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் பழுதாகும். தொழிலில் தேவையான உபகரணங்கள், அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத ஒன்று. குறிப்பாக ஒரு ஏசியே உங்களுக்கு ஒரு பிரச்சனை பண்ணுதுன்னு வச்சுங்களேன், அது எதிர்பார்க்குற செலவா? ஆனாலும் அது எதிர்பாராத செலவு தானே. எனவே செலவுகள் கண்மூடித்தனமாக இல்லாமல் சிக்கன நடவடிக்கையில் இருந்தீர்கள் என்றால் நிச்சயம் லாபம் சேமிப்பாக மாறும். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு லாபம் கொண்ட வாரமே, அவற்றில் எவ்விதத்திலும் சந்தேகமே இல்லை. நலம் பெறுக வளம் பெறுக. உத்தியோகம், வேலை உத்தியோகம் என்று பார்க்கின்றவர்கள், அரசு பணியில் இருக்கின்றவர்களுக்கு இந்த வாரம் 3லே சூரியன் இருப்பது மிகவும் சாதகம். ஆகையால் அரசு பணியிலே வேலை பார்த்து கொண்டு உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல யோகம். மக்களிடம் மற்றும் அரசாங்க பெரிய அதிகாரிகளிடம் நல்ல பெயரை வாங்குவீர்கள். ரயில்வே மற்றும் வங்கி பணியில் பணிபுரிபவர்களுக்கு 3லே புதன் அமர்ந்திருப்பதும் சூரியனோடு சேர்க்கை பெறுவதனால் புதன் ஆதித்ய யோகம் ரயில்வே வங்கி பணியில் இருக்கின்றவர்களுக்கு நன்மையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். கவலைகள் இல்லை மற்றும் அலைச்சல்கள் போன்றவைகள் எவையும் இல்லை. ஐடி துறையிலே வேலை பார்ப்பவர்களுக்கு மிக மிக சாதகமான வாரம். எதிர்பார்க்கின்ற உயர்வுகளையும் ஊதிய உயர்வுகளையும் பெறுவீர்கள். மனதிலே எந்த விதமான குழப்பங்கள் போன்றவைகள் எவையும் இருக்காது. ஆகையால் இந்த வாரம் உங்கள் வேலை நிமித்தத்தில் எந்த விதமான கவலைகள் எவையும் இல்லை. மொத்தத்தில் வேலையை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகளும் மன சந்தோஷமும் பேச்சிலே இனிமையும் இருக்கும். 2லே குரு சுக்கிரன் இருப்பதனால், மேலும் உங்களுக்கு 3லே சூரியன் இருப்பதனால் உங்கள் வேலையிலே வெற்றிகளையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல வாரம். நலம் பெறுக வளம் பெறுக. கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் 2லே குருவோடு சேர்க்கை பெறுவது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். கலைத்துறையை பொறுத்தவரை புதிய படைப்புகள், அவற்றில் வெளியிடுவதை தடைகள் போன்றவர்கள் இல்லை. மக்களிடம் பெரிய அளவிலே ஆதரவும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அரசியலை பொறுத்த 3லே சூரியன் மிக சாதகமாக இருப்பது பலம் கொண்டது. அரசியலிலே மக்களிடம் நல்ல பெயர், ஆதரவு மற்றும் புதிய பதவி எதிர்பார்க்கிறதுக்கு ஒரு சாதகம் இருக்கின்றது. விவசாயம் என்று பார்க்கின்ற சுக்கிரன் குருவோடு சேர்க்கை பெற்றாலே நல்ல மகசூல், மழைகள் பெய்யக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும். வானம் மேகமூட்டமாக இருக்கும். இந்த பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் இந்த வாரம் எதிர்பார்க்க நல்ல விளைச்சலும் இருக்கின்றது. மொத்தத்தில் தொழில், வேலை மற்றும் பொருளாதாரத்தை பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய வெற்றிக்குரிய வாரம். நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரத்தில் வெற்றியுடன் நலம் பெறுக வளம் பெறுக. ரிஷபராசிக்கு இவ்வாரம் குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றபோது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அவ்வீட்டிலே குரு சுக்கிரன். இது ஒன்று போதாதா? குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதாக நல்ல ஒரு அற்புதமான வாரம். கணவன் மனைவி உறவிலே அன்பு அதிகரிக்கும். அன்போடு நீங்கள் பரிசு பொருட்கள், உங்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்களையும் மதிப்பீர்கள். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தைகளுடைய கல்வியிலும் மேன்மை, வெற்றி. திருமணமாகாதவர் என்று பார்க்கின்ற பொழுது
ஆண் பெண் இருவருக்கும் குருவலம் மிக சிறப்பாக இருக்கின்றது. இரண்டிலே குரு, சுக்கிரனும் இரண்டிலே இருப்பதால் திருமணத்தில் நல்ல வரன் அமையக்கூடிய சிறப்பான வாரம். இந்த வாரம் சந்திரனும் நன்றாக இருக்கின்றார். ஆகையால் ஆடி நடந்து கொண்டிருக்கிறது, வரன்களை தேடுங்கள். ஆடி முடிந்து ஆவணி பிறக்கின்ற அந்த வரன் நிச்சயமாக நிச்சயத்துக்கு செல்லக்கூடிய ஒரு சிறப்பு. இந்த வாரத்தில் வரன்களை தேடுவதை தூரிதப்படுத்துங்க. காரணம், ஆடி மட்டும் பார்க்காதீர்கள், கிரகங்கள் நன்றாக இருக்கும்போது வேகப்படுத்தணும் அல்லவா. ஆகையால் பெற்றோர்களே, ஆடியிலே வரம் தேடக்கூடாது எல்லாம் இல்லை, ஆடியிலே திருமணத்தை தான் தவிர்க்க வேண்டும். ஆனாலும் இப்பொழுது வரன்களை தேடுங்கள், கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது. முதல் திருமணத்தை பொறுத்தவரை மறுமணம் என்று பார்க்கணும். பொதுவாக மறுமணம் 11ஆம் இடம் தான். ஆகையால் மறுமணத்தை பொறுத்த 11ஆம் இடத்துக்குரிய குரு அவரும் இரண்டிலே இருக்கின்றார். எனவே ஆண் பெண் இருவரும் மறுமணத்துக்காரன் வரன்களை தேடிக்கொண்டிருப்பதற்கும் சாதகமான வாரமே இந்த வாரம். எனவே அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள் எனது ஜோதிட நிறுவனமே சென்னை வாலாஜா ரோடிலே கடந்த 20 வருடமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிறுவனம். எனது ஜோதிட மேற்பார்வையில் வரன்களை நீங்கள் தேடும்பொழுது நான் அதற்கான ஆலோசனையும் கூறுவேன். விருப்பப்படுகின்றவர்கள் கீழே இருக்கின்ற விருப்பப்படுகிற கீழே இருக்கிற அலைபேசியிலும் என்னை அழைக்கலாம். எனது நிறுவனமே bharatmatchpoint.com. அவற்றிலே இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள் மகிழ்ச்சி சந்தோஷம். இந்த வாரம் எந்த விதத்திலும் சஞ்சலங்கள் இல்லை. காதலை வெளிப்படுத்துவதற்கும் சாதகமான வாரம் இந்த வாரம். மொத்தத்தில் ரிஷபராசிக்கு குடும்பம் மற்றும் காதல் உறவுகளை பொறுத்தவரை இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தரக்கூடிய, அன்பை வெளிப்படுத்தி அன்பை அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக அமைந்திருக்கின்றது. நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரத்தில் வெற்றியுடன் நலம் பெருக வளம் பெருக. இதுவரை நாம் பார்த்தது ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன். இவ்வாரத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் மற்றும் இறைவழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது கணபதியை வணங்குவது ஆகஸ்ட் 12 மற்றும் ஆகஸ்ட் 16 கிருஷ்ண ஜெயந்தி. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் கணபதி வழிபாடை தவறாமல் செய்யுங்கள். மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் க்ளீம் என்கின்ற மந்திரம், க்ளீம் KLEEM, க்ளீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். முடிந்தவரை 15 முறை அவற்றை எழுதுங்கள். கூட்டினால் 6 வர வேண்டும். அல்லது கீழே இருக்கின்ற கமெண்ட் பாக்ஸிலே க்ளீம் என்கின்ற மந்திரத்தை 16 முறை நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் நீங்களும் அவளை உச்சரித்தே அதை டெஸ்ட் பண்ணுவீர்கள். அதை படிப்பவர்களுக்கும் அவர்களுக்கும் பயன்கள் கிடைக்கும். அவர்களுடைய பயன் உங்களுக்கு நலனை தரும். அதுதான் நம்ம செய்கின்ற ஒரு செயல் அவற்றவர்களுக்கு பயன் கொடுக்கின்ற அது நமக்கு நல்ல விதமான நலனை தரும். அவ்வாறு கமெண்ட் பாக்ஸில் அவற்றை செய்யுங்கள். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி, லைக் பட்டனை கிளிக் செய்யும்படி, சப்ஸ்கிரைப் பட்டன் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யும்படி, பெல் பட்டனை கிளிக் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெருக வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். முதலாவதாக உங்களுடைய மனநிலை மற்றும் ஆரோக்கியம் புது பலனாக பார்க்கின்றபோது மிக சிறப்பாக இருக்கும். காரணம், 11ஆம் தேதி ராசியாதிபதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். மனதிலே இருந்து வந்த குழப்பம், வார்த்தையிலே இருந்து வந்த தடுமாற்றங்கள் போன்றவற்றில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். மனதுக்குரிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாகவும் அமையும். காரணம், ராசியிலே குரு சுக்கிரன் இருப்பதும் தன குடும்பாதிபதியாகப்பட்ட சந்திரன் இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் 11ஆம் இடத்துக்கு வருவதனால் இந்த வாரம் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் மனம் தெளிவாகவும் அவற்றில் திட்டமிடுதலுக்குரிய செயல்கள் செய்வதற்குரிய ஆற்றல் திறனையும் பெறுவீர்கள். அறிவாற்றலோடு செயல்களுக்கும் வெற்றிகளையும் பெற முடியும் என்கின்ற மன உறுதியும் மிக சிறப்பாக ஆகையால் மன ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கின்றார். 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கின்றார். அவர் சனியுடைய வக்ர பார்வையை பெறுகின்றார். எனவே மன ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்றாலும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். 4ஆம் இடம் சுகஸ்தானம். எனவே இதய நோய் சம்பந்தப்பட்டவர்கள் அவற்றில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கும். மனதிலே ஆரோக்கியம் இருக்கின்ற உடல் நலத்துக்குரிய நல்ல உணவுகள் எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியம். ஒரு ரசனையான நேரத்தில் உடற்பயிற்சி செய்வது, தியானம் கட்டாயமாக தினம்
நீங்கள் உங்களுக்கு பிடித்த மந்திரத்தை கூறி அந்த ஒரு 15 நிமிடம் தியானம் செய்யக்கூடியதாக அமைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்கள் ராசிக்கு 3லே கேது, 10லே சனி வக்ரமாக இருக்கின்ற பலம் என்பது உங்களுடைய செயல் முயற்சியிலே இந்த வாரம் உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் எவ்விதத்திலும் தடைகள், சஞ்சலங்கள் போன்றவற்றில் இல்லை. மன ஆரோக்கியம் சிறப்பு. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொண்டால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய வாரம். நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரத்தில் வெற்றியுடன் நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய இவ்வார தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரம் இருப்பதும் அவர் வக்ரமாக இருப்பதும் உங்களுக்கு பலமானதாக அமைந்திருக்கின்றது. 10ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் ராசியிலே அமர்ந்திருந்தாலும் குரு ராசியிலே இருக்கின்ற பொழுது குருவோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் நிச்சயம் குருவால் பார்வை பிரச்சனைகள் இல்லை. ஜென்ம குருவால் இப்பொழுது உங்களுக்கு பாதிப்பிலே சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருக்கிறார். சுக்கிரன் உங்கள் ராசியில் இருப்பது மிக மிக சிறப்பான யோகம். எனவே மகாலட்சுமி பரிபூர்ண அருளை இவ்வாரத்தில் நீங்கள் பெறுகின்றீர்கள். தொழில் வியாபாரத்தில் தன லாபம் நிச்சயம் அதிகரிக்கும். 11ஆம் இடம் லாபஸ்தானம். அவ்வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். அவர் 4லே அமர்ந்து தன்னுடைய 8ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தை பார்க்கிறார், தன் வீட்டை பார்க்கிறார். அதுவும் யோகம். எனவே தொழில் வியாபார பொருளாதார முன்னேற்றம் மிக மிக சிறப்பாக இருக்கும். விரயஸ்தானத்துக்குரிய சுக்கிரன் ராசியிலே அமர்ந்திருப்பதனால் உங்களுக்கு விரயங்கள் எவையும் இல்லை. சுப வேலையும் தான். உங்கள் விரும்பிய ஒரு புதிய முதலீடுகளை செய்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் தேவையானவற்றுக்குரிய வாங்கக்கூடிய ஒரு தனலாபமும் இருக்கின்றது. வீண் செலவுகள், எதிர்பாராத செலவுகள் எவையும் இந்த வாரத்தில் தொழில் வியாபாரத்தில் இல்லை. அவை சிறப்புக்குரியது. நலம் பெறுக, வளம் பெறுக. அதே சமயத்தில் வேலை என்று பார்க்கின்ற பொழுது மிதுன ராசியிலே வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் மிக சிறப்பான வாரம். உயரதிகாரி நட்புறவு நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வார்த்தையிலே கொஞ்சம் கவனம் வேண்டும். 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதனால் வார்த்தையிலே சற்று கோபமாக இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். எந்த ஒரு செயலிலும் கொஞ்சம் நிதானமாகவும் செயல்படுவது நல்லது. மற்றபடி மேலதிகாரி நல்ல நட்புறவு இருக்கும். 7ஆம் இடத்தை குரு சுக்கிரன் பார்ப்பன. சக ஊழியர்கள் பகமை எவையும் இல்லை. வார்த்தையிலே மட்டும் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. வேலை நிமித்தமாக பார்க்கின்ற அரசு துறையிலே இருக்கின்றவர்களுக்கு இந்த வாரம் மிக சாதகமான வாரம். அரசு பதவியிலே இருக்கின்ற கூடியவர்கள் மேல பொறுப்பில் இருக்கிறவர்களிடம் நல்ல நட்புறவு இருக்கும். அவற்றில் எந்த விதமான பாதிப்பில்லை. ரயில்வே வங்கி பணிகளிலே இருக்கின்றவர்களுக்கு ஒரு சாதகமான வாரம் இந்த வாரம். அவற்றிலே நீங்கள் முயற்சிக்கின்ற எந்த ஒரு செயலிலும் மேல் பொறுப்பில் இருக்கின்றவர்கள் நல்ல உறவு இருப்பதனால் நல்ல விதமான வெற்றிகள் கிடைக்கும். ஐடி துறையிலே வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். ஆகையால் ஐடி துறையிலே முன்னேற்றத்தை காண்பீர்கள். புதிய முயற்சிகள், புதிய செயல்களை வெற்றிகள் இருக்கிறது. புதிய வேலைக்கான முயற்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு 10ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் ராசியிலே சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று இருப்பதனால் எடுக்கின்ற புதிய வேலை முயற்சியில் வெற்றிகள் உங்களுக்கு இருக்கின்றன. மொத்தத்தில் வேலை என்று பார்க்கின்ற எந்த ஒரு விஷயத்திலும் இந்த வாரம் முயற்சியுங்கள். தைரியமாக முயற்சி, கோபம் இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயம் வெற்றிக்குரிய வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது ஒரு சிறப்பான வாரம். ராசியிலே சுக்கிரன் அமர்ந்திருப்பதனால் கலைத்துறையை புதிய முயற்சிகள், படைப்பில் வெளியிடுவதில் தடைகள் இல்லை. வெற்றிகள் பெரிய புகழ் பெறக்கூடிய தன யோகம் பெறக்கூடிய வாரம். அரசியல் என்று பார்க்கின்ற நிதானம் காட்ட வேண்டும். அரசியலுக்கும் மிதுன ராசிக்கும் சம்பந்தம் இருக்கின்றது. இருந்தாலும் சூரியன் அவ்வீட்டுக்கு 12லே இருப்பதனால் ஆடி முடிகின்ற தருணத்தில் மக்களிடம் பொறுமை காட்டுவது நல்லது. சின்ன சின்ன விஷயங்கள் பெரிதுபடுத்தாதீர்கள். விவசாயம் என்று பார்க்கின்ற ஒரு சாதகமான வாரம். ராசியிலே குரு சுக்கிரன், அதுவும் சுக்கிரன் மலைக்குரியவர். ஆகையால் இந்த வாரத்தில் நல்ல மகசூல்கள் இருக்கும், நல்ல லாபம் இருக்கும். இதுவே தொழில், வேலை மற்றும் பொருளாதாரத்துக்குரிய இவ்வார பலன். இந்த வாரத்தை பொறுத்தவரை மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். மேலும் கணபதி ஆகஸ்ட் 12 கணபதி மறவாமல் நீங்கள் கணபதி மகா சங்கர சதுர்த்தி அன்று நீங்கள் கணபதி வணங்குவது அங்காரக சதுர்த்தி மிக விசேஷம். அன்றைதான் வழங்குவது வெற்றிகளை பெறுவீர்கள். நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரத்தில் வெற்றியுடன் நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலனை பார்த்தோம். சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற ஆகஸ்ட் 12 அது மகா சங்கர சதுர்த்தி, அதுவும் செவ்வாய்க்கிழமை வருகிற அங்காரக சதுர்த்தி மிக மிக விசேஷம். மேலும் கிருஷ்ண ஜெயந்தி வருகின்றது சனிக்கிழமை என்று. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை கணபதி வழிபாடு உங்கள் பெயருக்கு தவறாமல் அர்ச்சனை செய்யுங்கள் மற்றும் விஷ்ணு ஆலயம் செல்லுங்கள். இந்த வாரம் அவ்வாறு செய்வதன் மூலம் மிகப்பெரிய நன்மைகளையும் யோகத்தையும் பெறுவீர்கள்.
மேலும் ஸ்ட்ரீம் என்கின்ற மந்திரம், மகாலட்சுமிக்குரிய ஸ்ட்ரீம், SHREEM, ஸ்ட்ரீம் என்பது சொல்வோம். அந்த ஸ்ட்ரீம் என்பது மகாலட்சுமிக்குரிய மந்திரம். அந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 14 முறை எழுதுங்கள், அல்லது கீழே இருக்கின்ற கமெண்ட் பாக்ஸிலே ஸ்ட்ரீம் என்று ஒரு 14 முறை டெஸ்ட் செய்யுங்கள். அதை நீங்கள் உச்சரித்தே டெஸ்ட் செய்வீர்கள். மற்றவர்களும் அதை படிப்பார்கள். அவர்கள் படிக்கின்றபோது அவர்களுடைய நலம் உங்களுக்கு பயனை தரும். அந்த நாம் செய்கின்ற ஒரு செயல் மற்றவர்களுக்கு நலன் படுக்கும்போது அதனுடைய பயன் நிச்சயம் நமக்கும் இருக்கின்றது. தவறாமல் அவற்றை கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும், லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும், சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. கடக ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும், லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம், ஞாயிறு மற்றும் திங்கள். சந்திரன் ராசியாதிபதி 8லே அமர்கின்றார், ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார். அதன் பிறகு திங்கள், செவ்வாய் சனியோடு சேர்க்கை பெறுகிறார். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் இந்த நாட்கள் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக காட்டும். ஏனென்றால் ஞாயிறு திங்களை பொறுத்தவரை சந்திர பகவான் உங்களுக்கு 8லும் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதன் பிறகு செவ்வாய், புதன், சந்திரன் உங்களுக்கு 9க்கு மீனத்துக்கு செல்வார். அங்கு சனியோடு சேர்க்கை பெறுவார். இருந்தாலும் இந்த வாரம் சந்திராஷ்டமத்தில் பொறுமை, நிதானம், புதிய முயற்சிகளை எச்சரிக்கை வேண்டும். பெரிய முதல்கள் செய்வதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அதே சமயத்தில் உங்களுக்கு 9க்கு செல்கின்ற பொழுது சனியோடு சேர்க்கை பெறும் மனதில் சில அழுத்தங்கள் இருக்கும். ஆனாலும் உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன் இந்த வாரத்தை பொறுத்து இத்தகைய நிலை இருந்தாலும் உங்களுக்கு 3லே செவ்வாய் பலமாக இருக்கின்றார். உங்கள் ராசியிலே சூரியன், புதன் அமர்ந்திருக்கின்ற புதன் ஆதித்ய யோகம் தெளிவான மன உறுதியை கொடுக்கும். ராசிக்கு மற்றொரு யோகாதிபதியான குரு பகவான் 12லே அமர்ந்திருந்தாலும் சுக்கிரன் 12லே சேர்க்கை பெறும். சுக்கிரன் உங்களுக்கு யோகத்தை தருகிறார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாயும் சுக்கிரனும் உங்களுக்கு யோகத்தை தருகிறார்கள். எனவே இந்த வாரம் நீங்கள் கந்தனை வணங்க வேண்டும். கந்த சஷ்டியை தினந்தோறும் கேட்க வேண்டும். அது மிக மிக நல்ல யோகத்தை தரும். மற்றபடி பார்க்கின்ற இந்த வாரம் ஆகஸ்ட் 12 அன்று சங்கடர சதுர்த்தி, செவ்வாய்க்கிழமை அன்று வருது. மகா சங்கடர சதுர்த்தி. அது பொதுவாக செவ்வாய்க்கிழமையில் ஒரு சதுர்த்தி அங்காரக சதுர்த்தி என்று சொல்வோம். அதுவும் மகா சங்கடர சதுர்த்தி ஒரு மிக மிக விசேஷம். அன்றைய தினம் தவறாமல் நீங்கள் கணபதி ஆலயம் சென்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். கேது 2லே இருப்பதனால் குடும்பத்தில் பல்வேறு விதமான குழப்பங்கள், மனவேதனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயம் அந்த நாள் நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய மருந்தாக இருக்கும். கணபதியுடைய அருளை பெறுவீர்கள். மேலும் கந்தனையும் வணங்க வேண்டும். 3லே செவ்வாய் தான் உங்களுக்கு பலமாக இருக்கின்றார். ஆகையால் இந்த வாரம் அவ்வாறு செய்வது நல்லது. மற்றபடி உங்களுடைய மனநிலை இந்த வாரத்தில் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். சந்திராஷ்டமம் வருகின்றது, சனியும் சேர்க்கை பெறுவதனால் எந்த ஒரு புதிய முயற்சியும் நிதானமும் பொறுமையும் காட்டுங்கள். அதே சமயத்தில் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலே பாதிப்பு எவையும் இல்லை. பொதுவாக 3லே இருக்கின்ற செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். 10ஆம் இடமான தன் சொந்த வீடாகப்பட்ட மேஷ ராசியும் பார்ப்பார். எனவே மனநிலையிலே குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வதற்கு தான் நான் இறை வழிபாட்டு முறைகளை சொல்லியிருக்கின்றேன். அதே சமயத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தில் எந்த விதத்திலும் பெரிய பாதிப்பில் இந்த வாரம் சந்திக்க மாட்டீர்கள். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுடைய மனநிலையில் குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. இதுக்கெல்லாம் காரணம் சந்திரன் ராகுவோடு சேர்க்கை பெறுவதும் சனியோடு சேர்க்கை பெறுவதனால். அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வெள்ளி, சனி போன்ற நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சந்திரன் யோகத்தை தரக்கூடியதாக வந்து விடுவார். ஆகையால் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் அந்த 4 நாட்கள் பொறுமை காட்டுங்கள். வேலன், வெள்ளி, சனி உங்களுக்கு சந்திரன் மிக சாதகமாக ராசிக்கு 10க்கும் 11க்கும் வருகின்ற நாட்கள் இருக்கின்றது. எனவே மாதத்தின் முற்பகுதியில் பொறுமை,
பிற்பகுதியில் எழுச்சி இருக்கின்றது, வெற்றிகளும் இருக்கின்றது. இதுவே இவ்வாரத்தில் உங்களுடைய மனநிலை மற்றும் ஆரோக்கியத்துக்குரிய வாரமாக இருக்கின்றது. மொத்தத்தில் இறை வழிபாட்டு நாட்களாக இந்த முதல் 4 நாட்கள் அமைத்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் வெற்றிகளை பெறுவீர்கள். நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரத்தில் வெற்றியுடன் நலம் பெறுக, வளம் பெறுக. கடக ராசிக்கு இவ்வார தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகம் மற்றும் இந்த வாரத்தில் பொருளாதாரம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை முதல் 4 நாட்கள் மிக நிதானம் வேணும். சந்திராசிரம நாட்கள் மிக மிக கவனம். இருப்பினும் உங்களுக்கு ராசிக்கு 8க்கு சந்திரன் வந்தாலும் குருவோடைய பார்வையை பெறுவார். ஆனாலும் சந்திராஷ்டமம். பொதுவாக 8ல் சந்திரன் இருக்கின்ற போது ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வந்தால் பாதிப்பில்லை. இந்த வாரத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை. எனவே சந்திராஷ்டம நாட்கள் மிக மிக நிதானம். அதன் பிறகும் சந்திரன் சனியோடு சேர்க்கை பெறுவார். சனிக்கும் சந்திரனுக்கும் ஆகாது. உங்கள் ராசிக்கு அவர் அட்டமாதிபதி. எனவே அந்த நாட்களும் இந்த 4 நாட்கள் முதல் 4 நாட்கள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் அந்த 4 நாள் பெரிய முதலில் இல்லாமல் செய்வது தவிர்க்க வேண்டும். வங்கி பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, வழக்குகள் போன்றவற்றில் தான் மிக மிக கவனம் வேண்டும். குறிப்பாக வேலை நாட்களிலே அவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பிற்பகுதி அவை உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ஆகையால் இந்த வாரம் முற்பகுதியில் நிதானம், அதன் பிற்பகுதியிலே எந்த ஒரு புதிய முயற்சியில் நல்ல விதமான வெற்றிகள் இருக்கின்றன. அதே சமயத்தில் லாபம் என்று பார்க்கின்ற 11ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 12ல் இருப்பது உங்களுக்கு நன்மைதான். ஆகையால் லாபம் பொதுவாக இந்த வாரத்தில் நன்றாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் போன்றவைகள் எவையும் இல்லை. இந்த வாரம் பெரிய முதல் செய்வதில் எச்சரிக்கை வேண்டும். கடகராசியில் வேலை என்று பார்க்கின்ற பொழுது அரசு பதவியில் இருக்கின்ற முதல் 4 நாட்கள் மிக மிக பொறுமை, நிதானம், எச்சரிக்கை. எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக செயல்படுங்கள். ரயில்வே மற்றும் வங்கி பணியில் இருக்கின்றவர்கள் வேலை நிமித்தமாக பண விஷயத்தில் வங்கி பணியில் பணம் உங்களுடைய புறக்கக்கூடிய இடம். எனவே மற்றவர்களை நம்பாதீர்கள். உங்களுடைய செயல்களில் நீங்களே முழுமையான கவனத்தை செலுத்துங்கள் முதல் 4 நாட்கள், அதாவது புதன் வரை. அதன் பிறகு உங்களுக்கு வேலை நிமித்தமாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். அதே சமயத்தில் ஐடி துறையில் இருக்கின்றவர்கள், ஐடி துறையை பொறுத்தவரை ராசியிலே புதன் அமர்ந்திருப்பதும் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் 11ஆம் தேதி. அது திங்களன்றே வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். எனவே இந்த நேரத்தை பொறுத்தவரை ஐடி துறையிலே எந்த விதமான பிரச்சனைகளையும் இல்லை. புதிய வேலை அதற்கான முயற்சிகள் என்று பார்க்கிற சந்திராஷ்டம நாட்களிலே திங்களெல்லாம் தவிருங்கள். அது உங்களுக்கு மனதிலே குழப்பங்கள் இருக்கும், நடக்குமா நடக்காத என்ற ஒரு மன சஞ்சலங்கள் இருக்கும். ஆனாலும் புதிய வேலை முயற்சிகள் நீங்கள் செய்வது முதல் 4 நாட்கள் புதன்கிழமை என்று செய்ய ஆரம்பித்தால் நல்ல விதமாக அந்த வேலைக்குரிய முயற்சியிலே சாதகமான ஒரு சூழ்நிலைகள் நிறையும். கலைத்துறை என்று பார்க்கின்றவர்கள் கவலையும் பெரிதாக இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலே நீங்கள் முதலீடு செய்யும் முதல் 4 நாட்கள் எச்சரிக்கையாக. மற்றபடி கலைத்துறை சாதகமாக இருக்கு. சுக்கிரன் போகமாகவே இருக்கின்றார். அரசியலை பொறுத்தவரை மிக மிக கவனம் முதல் 4 நாட்கள். பொதுவாக அரசியல் இருக்கிறவர்கள் மிக எச்சரிக்கையாக இருப்பார்கள். எல்லாம் கவனம் செலுத்துவார்கள். ஆகையால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக் கொள்வீர்கள் என்பது உண்மை. விவசாயத்தை பொறுத்தவரை மகசூல்களாக இந்த வாரம் நன்றாக இருக்குதுங்க ஐயா. இந்த வாரத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் பாதிப்பில்லை. இதுவே கடகராசிக்குரிய தொழில், வேலை மற்றும் பொருளாதாரத்துக்குரிய வாரம். இவ்வாரத்தை பொறுத்தவரை இறை வழிபாடு, நீங்கள் கணபதி வழிபாடு, கந்த சஷ்டி வசத்தை கேட்பது தினந்தோறும் என்பது வெற்றியை தரும். நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரத்தில் வெற்றியுடன் நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சிம்ம ராசியை பொறுத்தவரை இவ்வாரம் உங்களுடைய மனநிலை ஆரோக்கியம் எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது இவ்வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம், செவ்வாய் புதன் சந்திராஷ்டமம், சந்திரன் 8ல் இருக்கிறார். அதற்கு முன்னதாகவும் பார்க்கின்ற பொழுது 7ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது யோகம். அப்பொழுது ராகுவோடு சேர்க்கப்பெறும். ஆனால் குருவோடைய பார்வை அது பலமானது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் புதன் அந்த நாட்களிலே நிதானம், பொறுமை காட்டுங்கள்.
ஆனாலும் சந்திரன் 8ல் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. கோச்சார வேதியமைப்பில் எப்படி இருப்பினும் சந்திரன் பகை கொண்ட சனியோடு சேர்க்கை பெறுகிறார். இருள் கண்ட சனியோடு சந்திரன் சேர்க்கை பெறுவது மனதிலே ஒரு விதமான அழுத்தத்தையும் பதற்றத்தையும் கொடுக்கும். எனவே சந்திராஷ்டம நாட்களில் பொறுமை காட்டுங்கள். தேவையற்ற பிரச்சனைகளை மனதை குழப்பிக் கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். மனநிலையில் சந்திராஷ்டம நாட்கள் எச்சரிக்கையாக இருந்தால் மற்ற நாட்களை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு 9க்கு வருவார், அதன் பிறகு 10க்கு வருவார். அந்த நாட்களில் மனம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வார்த்தையிலே கோபம் வரும், அவற்றினால் மனதில் கொஞ்சம் அழுத்தம் வரும். 2லே செவ்வாய் சனியுடைய பார்வை. அஷ்டம சனியால் பாதிப்பில்லை நண்பர்களே. ஏனென்றால் 7லே கிரகம் நலமுறை சொல்லியிருக்கின்றேன். 7லே ராகு இருப்பதனால் அஷ்டம சனியால் பாதிப்பில்லை. ஆனால் ராசியிலே கேது இருக்கிறாரே, மனதிலே அதிகமான வியாக்கத்தனம் என்றால் எல்லாவற்றிலும் ஒரு எடுத்திருந்து பேசுவது, வியாக்கணம் பேசுவது, கொஞ்சம் குழப்பி விடுவது என்கின்ற மனதை குழப்பக்கூடியவரை கேது பகவான். அவர் ராசியிலே தனித்திருக்கிறார். எனவே ஆரோக்கியத்தில் சில மனக்குழப்பங்களால் அழுத்தங்களால் பிரச்சனைகள் ஏற்படும். அவை கவனத்தில் விட்டு சின்ன சின்ன விஷயங்களில் பதற்றப்படாது. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமாக குருவும் சுக்கிரனும் லாபத்தில் இருக்கின்றார்கள். எனவே பொதுவாக சிம்மராசியிலே பிறந்தவர்கள் மிக சிறந்த சிவபக்தர். இவற்றிலே இந்த வாரத்தில் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு செய்யுங்கள். இது எனக்கு தெரியும், நன்றாகவே தெரியும். சிம்மராசியிலே பிறந்தவர்கள் நிச்சயம் ஒரு சித்தர்களை வழிபாடு செய்கிறவராக இருப்பீர்கள். எனவே மனதிலே அன்பாக சிவனை வணங்குங்கள் மற்றும் உங்கள் குருவை வணங்குங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆகஸ்ட் 12 மகா சங்கட சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. பொதுவாக செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி வருவதே அங்காரக சதுர்த்தி, மிக மிக விசேஷம். இது மகா சங்கட சதுர்த்தியை அங்காரக சதுர்த்தியாவது மிக 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 விசேஷம். அன்றைய நாள் தவறாமல் கணபதி ஆலயம் செல்லுங்கள். உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். 16ஆம் தேதி கோகுலாஷ்டமி, 8ல் அஷ்டமி சனி நடந்து கொண்டிருப்பார். அன்றைய தினம் விஷ்ணு வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. வீட்டிலேயே கண்ணனை வழிபாடு செய்வது மிக சிறப்பு. எனவே இந்த வாரத்தில் இறை வழிபாட்டுக்குரிய நாட்களாக 12ஆம் தேதியும் 16ஆம் தேதியும் அமைத்துக் கொள்வதன் மூலம் மனதிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆரோக்கியத்தில் மிக சிறப்புகளையும் பெறுவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை உறவுகளிடம் நிதானமாக இருக்கக்கூடிய பார்த்துக் கொள்ளுங்கள். கோபம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். 2லே செவ்வாய். உறவுகள், பிடித்தவர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் போன்றவர்களும் கோபம் வரும். இந்த கோபம் பொதுவாகவே சிம்மராசிக்கு வரும். அது அவங்களுக்கும் தெரியும். பொதுவாக சிம்மராசியில் இருப்பவர்கள் கோபப்படுவார்கள் என்று. இப்போ செவ்வாய் வேறு 2ல் சனியுடைய பார்வை வேறு. ஆகையால் கோபம் அறிவுக்கு சத்ரு. இந்த வாரம் கோபம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இறை வழிபாட்டுக்குரிய நாளாக அமைத்துக் கொள்வதும் வெற்றிக்குரிய வாரமாக இவ்வாரம் அமையும். நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரத்தில் வெற்றியுடன் நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்மராசி இவ்வாறும் தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் 11ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் மிக சிறப்பாக இருக்கின்றார். 8ல் சனியால் பாதிப்பில்லை. 7ல் ராகு இருப்பதும் சனி வக்ரமாகவும் இருப்பது. தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்தில் செவ்வாய் யோகாதிபதி அமர்ந்திருக்கிறார். எனவே தொழில் வியாபாரம் ஜாம் என்று இருக்கும். பொருளாதாரம் மிக சிறப்பாக. இப்படியும் இருந்தால் ராசியாதிபதி 12ல் இருக்கிறாரே என்ற கேள்வியை கேட்டீர்கள் என்றால் நிச்சயம் கேட்பீர்கள். ஆனாலும் 12ல் சூரியன் இருக்கின்ற பொழுதும் 12லே புதன் இருக்கின்ற பொழுதும் 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால், மிதுனராசி இருந்தால், இவர்கள் இருவராலும் பாதிப்பில்லை. குரு இருக்கிறாரே, சுக்கிரன் இருக்கிறாரே. ஆகையால் கோச்சார வேதை மிக மிக முக்கியம். கோச்சார பலன் கூறுகின்ற பொழுது பல ஜோதி அவற்றை கண்டுகொள்வதே இல்லை. ஆனால் நான் அப்படி அல்ல, என் குருமார்களும் அப்படி அல்ல. ஆகையால் சிம்மராசி சகோதர சகோதரிகளே, தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நல்ல லாபத்தை தான் பார்ப்பீர்கள். 12ல் சூரியன் புதன் சேர்க்கை என்பது புதன் ஆதித்ய யோகம். மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் என்றால் சிம்மராசிக்கு தன லாபாதிபதி புதன். அவர் சேர்க்கை பெற்றிருப்பதால் 12ல் இருப்பதனால் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆகையால் உங்களுடைய தொழில் வியாபாரம் லாபகரமாகவே இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த எதிர்பார்த்ததை விட நல்ல லாபத்தையும் வீண் செலவுகள் போன்றவைகள் எவையும் இல்லாமல் விரும்பியவற்றை வாங்குவதற்கான செலவுகளாகவே அவை அமையும். தொழில் வியாபார முன்னேற்றத்துக்காகவும் அல்லது உங்கள் தேவைக்காக இருக்கக்கூடிய செலவாக இருக்கும் வெளியே உங்களை பொறுத்தவரை இந்த வாரம் நல்ல ஒரு வெற்றிக்குரிய வாரமாக தொழில் வியாபாரத்தில் இருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. வேலை என்று பார்க்கின்ற பொழுது அரசு பணியிலே இருக்கின்றவர்கள் சூரியன் 12ல் இருக்கிறார். நிதானம் காட்டுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் நிதானம் காட்டுங்கள். ஆடி முடிகின்ற தருணத்தில் வந்து விடுகிறது. அதன் பிறகு சூரியன் ராசிக்கு வருகின்ற நிலை வரும். இந்த வாரத்தில் பதவியிலே எந்த விதமான பிரச்சனை இல்லை. ஆனால் கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும். கோபத்தினால் மற்றவர்களிடம் பகமை ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது.
ரயில்வே வங்கி பணியில் இருக்கின்றவர்கள் பண விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க. வங்கி பணியில் இருக்கின்றவர்கள், அதாவது அஷ்டம சனி இருக்கின்றான், அதுவும் பின்னாக திங்கள் என்றெல்லாம் சந்திரன் ராகுவோடு சேர்க்கின்றார். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் வேலையிலே கவனமாக இருங்கள். ரயில்வே துறையில் பணிபுரியும் அவ்வாறு. ஐடி துறையை பொறுத்தவரை இந்த வாரம் கவலைகள் இல்லை, நல்ல விதமான வாரம். இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய முயற்சிகள், செயல்கள், பாராட்டுகளை பெறக்கூடியதாக இருக்கும். புதிய வேலை எதிர்பார்த்து அதற்குரிய முயற்சி இருக்கின்ற நண்பர்கள், சகோதர சகோதரிகள் பொறுத்தவரை இந்த வாரம் சூரியன் பணிநிலை இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனால் வேலையின் முயற்சியிலே வெற்றிகள் இருக்கின்றது. காரணம் குரு சுக்கிரன் சாதகமாக இருப்பதனால். கலைத்துறை என்று பார்க்கின்றபோது சுக்கிரன் மிக சாதகமாக இருப்பது கலைத்துறையிலே முன்னேற்றம், வெற்றி, படைப்புகளில் மிகப்பெரிய பாராட்டுக்கள். அரசியல் என்று பார்க்கின்ற பொறுமை காட்டுங்கள். இந்த வாரத்தை பொறுத்து சூரியன் பணிநிலைப்பான், பொறுமை காட்ட வேண்டும். விவசாயம் 11 சுக்கிரன் குரு இருப்பது விவசாயத்தில் மகிழ்ச்சியும் நல்ல விதமான லாப மகசூல்களை நீங்க பார்ப்பீர்கள். இதுவே சிம்மராசிக்கான தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் இவ்வாரத்தை பொறுத்தவரை. இந்த வாரம் நீங்கள் கணபதி வழிபாடும் 11 குரு சுக்கிரன் என்றால் சித்தர்கள் வழிபாடு, குருமார்கள் வழிபாடு, ராகவேந்திர சுவாமி, சாய்பாபா மற்றும் லட்சுமி வழிபாடு செய்வது உங்களோட தொழில், வியாபார, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். குறிப்பாக மகாசங்கர சதுர்த்தி மறந்து விடாதீர்கள். நலம் தரும் வழியிலே நல்லபுறமாய் நல்வாக்கு. இவ்வாரத்தில் வெற்றியுடன் நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசியை பொறுத்தவரை குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் இவ்வாரம் பார்க்கின்றபோது 2 குரு செவ்வாய் இருக்கிறார், சனி வேறு பார்த்து கொள்கின்றார். 2 பேருமே பகை. ஆகையால் குடும்பத்தை பொறுத்தவரை அமைதி காட்டுங்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுவீர்கள், அவற்றினால் மற்றொரு மனமும் வேதனைப்படும். அவை வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்து ஆண் பெண் இருவரும் உங்கள் கணவருடைய மனைவிகளை கோபம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. குழந்தைகளுடைய வளர்ச்சியிலே இந்த வாரம் கவலை இல்லை. 5ஆம் இடத்தை குரு சுக்கிரன் பார்ப்பதினால் மற்றவர்களும் கோபம் இல்லாமல் இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு இனிதான நன்மையான வாரமாக இருக்கும். காதல் என்று பார்க்கணும், காதலித்துக் கொண்டிருக்க அன்பர்களே சுக்கிரன் குரு நன்றாக இருக்கிறார்கள். ஆக காதலை பொறுத்தவரை கவலை இல்லை. கோபப்பட்டால் அவங்க கோச்சிட்டு போயிடுவாங்க, அது உங்கள் விஷயம். அதாவது காதல் வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் சாதகமான வாரமா என்றால் சந்திராஷ்டமம், சந்திரராகு. இந்த வாரம் அவ்வாறு சாதகம் முற்பகுதியில் இல்லை, பிற்பகுதியிலும் ஓரளவுக்கு சாதகம். திருமண முயற்சி என்று பார்க்கின்ற பொழுது ஆடி நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக ஆடி முடிகின்ற திருமண முயற்சி குரு சாதகமாக இருக்கிறார். ஆகையால் இந்த நாள் ஆடியிலே வரன் தேடக்கூடாதலாம் என்று நாம் ஒன்றும் இல்லை, தாராளமாக தேடலாம். ஆண் பெண் இருக்கும் நல்ல வரனே அமையும். மறுமணம் 11ஆம் இடமே மறுமணஸ்தானம், குரு அங்கு இருக்கின்றார். எனவே மறுமணத்துக்குரிய முயற்சியும் சாதகம் இந்த வாரம். அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருக்கின்றவர்கள் எனது ஜோதிட மேற்பார்வையிலே சென்னை வாலாஜா ரோடிலே இயங்கிக் கொண்டிருக்கிற எனது நிறுவனமே bharatmatchpoint.com திருமண இணையதளம். இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் என்னை அழைக்கலாம். இதுவே இவ்வாரத்தில் சிம்மராசிக்கான குடும்பம் மற்றும் காதல் உறவுக்கான பலன்கள். வாரம் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். 11 சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். ஆக இந்த வாரம் மகாலட்சுமி கணபதி வழிபாடு, மகாசங்கர சதுர்த்தி வழிபாடு செய்யும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் அன்பும் நிலவும். ஆக இந்த இரு வழிபாடுகளை செய்யுங்கள். நலம் தரும் வழியிலே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு உங்களுக்கு இவ்வாரத்தில் வெற்றியுடன் நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்மராசிக்கு இவ்வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்றபோது சுக்கிரன் குரு சாதகமாக இருப்பதனால் குருவார்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்வது நல்லது. மேலும் செவ்வாய்க்கிழமை அன்று வருகின்ற சதுர்த்தி, அங்காரக சதுர்த்தி இந்த வாரம் வருகின்றது. அது அங்காரக சதுர்த்தி. மகாசங்கர அங்காரக சதுர்த்தி மிக மிக விசேஷம், அபூர்வமாக வருகிறது. ஆகையில் அந்த நாளிலே கணபதிக்கு உங்கள் பெயருக்கு தவறாமல் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். அவ்வாறு சிறப்பு கவனத்துடன் இந்த இறை வழிபாடு செய்வதன் மூலம் இவ்வாரத்தில் நீங்கள் வெற்றியில் நிச்சயம் உறுதியாக பெறுவீர்கள். மேலும் இப்பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும். சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனை கிளிக் செய்ய முடியும். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னிராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம்.
இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை கன்னி ராசிக்கு மிக சிறந்த யோகத்துக்குரிய வெற்றிக்குரிய நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது என்றாலும் வேலன் வெள்ளி உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ல் இருக்கிறார், மேஷத்துக்கு வருவார். ஆனாலும் வேலன் வெளியிலே 8க்கு சந்திரன் வந்தாலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில், அதாவது மீன ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் சந்திராஷ்டமத்தினால் பாதிப்பு இல்லை. அதுதான் கோச்சார வேதை. அவ்வாறு 7லே சனி இருப்பதால் சந்திராஷ்டமத்தில் பாதிப்பு இல்லை. மேலும் செவ்வாயுடைய பார்வையும் சந்திரன் பெறுவதனால் அது பலத்தை தான் கொடுக்கும். இருப்பினும் சந்திராஷ்டம நாட்களிலே பெரிய முதலீடுகள் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி இவ்வாரத்தில் உங்களுடைய மனநிலை மற்றும் ஆரோக்கியம் எவ்வாறு இருக்கும்? ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார், பகை கொண்டு சத்துரு அமர்ந்திருக்கின்றார், கோபத்தை கொடுப்பார், சரியான தூக்கத்தை கொடுக்க மாட்டார், மனதில் இவ்விதத்திலும் ஒரு சிந்தனைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். இவற்றில் சனியும் செவ்வாயும் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக கோச்சார ரீதியாக பார்த்து கொள்கின்ற பொழுது பெரிய அளவிலே பாதிப்புகள், பெரிய அளவிலே விமான விபத்து மற்றும் நெருப்பு விபத்து பாருங்கள். இப்போ கூட பிரான்ஸ்ல நான் படிக்கின்ற இந்த சொல்லி படிச்சு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது பெரிய விபத்தை படிச்சுட்டு வந்தேன். ஆகையால் மனதில் ஒரு நெருப்பு ஓடிக்கொண்டே இருக்கும், அது ஆரோக்கியத்தை கெடுக்கும். ஆகவே தேவையற்ற விஷயங்களில் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். மனநிலையில் சற்று நிதானம் காட்டுங்கள். இருப்பினும் இந்த வாரத்தை பொறுத்து அவற்றிலிருந்து நீங்கள் விடுபடுவது காரணம், இதுவரை உங்களுக்கு ராசியாதிபதியான புதனும் வக்ரமாக இருந்தார். இந்த வாரத்தை பொறுத்தவரை 11ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். ராசியிலோ பகை கொண்ட செவ்வாய், புதனோ ராசியாதிபதி வக்ரம். இது வேண்டாமா? மனதை போட்டு அழுத்தம் கொடுக்க மக்கையால் இந்த வாரத்தில் மன நிம்மதி அதிகரிக்கும், மன அமைதி கிடைக்கும். எனவே இந்த வாரம் மனதிலே மகிழ்ச்சியும் இருக்கும், தைரியமான முடிவுகள் எடுப்பேன். செவ்வாய் தைரியத்தையும் கொடுப்பார். உங்கள் ராசிக்கு அவரே 3க்குரியவர், 3ஆம் இடம் முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதி. எனவே புதன் வக்ர நிவர்த்தி 11ஆம் தேதி அடைந்து விடுவதால் இந்த வாரத்தை பொறுத்தவரை மனதிலே தெளிவும் சூரியன் புதன் சேர்க்கை லாபத்தில் இருப்பது மிக சிறப்பானது. மற்றபடி இந்த வாரம் சந்திரன் 6, 7 போன்ற இடங்கள் இருப்பதனால் இந்த வாரம் புதன் வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஒரு பெரிய மன மருந்தை கொடுக்கக்கூடிய, ஒரு மன ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக. ஆரோக்கியம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 6ல் ராகு இருக்கார், மன ஆரோக்கியம் தான் கெடுக்கும். அல்லபடி 6ல் ராகு இருப்பதும் குருவுடைய பார்வை 6ல் இருக்கிற ராகு இருப்பதனால் உடல்நல நோய் பிணிகள் போன்றவற்றில் எந்த விதமான பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. மனதை தெளிவாக சிறிது நேரம் அமைதியான தியானம் போன்றவற்றை செய்வது, அமைதியான நல்ல இனிமையான பாடல்களை கேட்பது, சுகமான பாடல்களை கேட்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுவதனால் மனநிலை ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடியதாகவும் கோபம் இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகளும் மேன்மைகளும் இருக்கக்கூடிய பலமான அமைப்பு உங்களுக்கு 11லே சூரியன் புதன் சேர்ந்திருப்பதால். எனவே இந்த வாரத்தில் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது எந்த விதத்திலும் மனக்குழப்பங்கள் புதன் வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு ஏற்படாதனால் வெற்றிக்குரிய பாதையில் செல்ல முடியும் என்கிற தன்னம்பிக்கையுடைய முயற்சி 10ல் இருக்கின்ற குரு சுக்கிரனால் உங்களுக்கு ஏற்படும். 6ல் இருக்கின்ற அந்த ராகு அதை வெற்றியாக மாற்றி கொடுப்பார். 7ல் சனி வக்ரமாக இருப்பதனால் மற்றவர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். எனவே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நன்மையும் மனநல ஆரோக்கிய உடல்நல ஆரோக்கியத்திலும் உற்சாக சுறுசுறுப்பும் கொடுக்கக்கூடிய யோகமான வாழ்க்களாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் தவறாமல் மகா சங்கட சதுர்த்தி அன்று கணபதி ஆலயம் சென்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும். செவ்வாய்க்கிழமையில் வருகின்ற சதுர்த்தி மிக விசேஷம், அதுதான் அங்காரக சதுர்த்தி. அவ்வாறு வருகின்ற அங்காரக சதுர்த்தி மகா சங்கட சதுர்த்தி அன்றே வருகிறது. மகா சங்கட அங்காரக சதுர்த்தி அபூர்வமாக வருகின்றது. ஆகையால் அன்றைய நாள் நீங்கள் கணபதி ஆலயம் சென்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்யும். இந்த வாரத்தை பொறுத்தவரை கோகுலா அஷ்டமி, அது கண்ணனுக்குரியது, அதாவது விஷ்ணுக்குரியது. உங்கள் ராசியாதிபதி புதன் மகாவிஷ்ணுக்குரியவர். எனவே அன்ற நாளும் உங்களுக்கு சனிக்கிழமை 16ஆம் தேதி கோகுலாஷ்டமி அன்றும் சனிக்கிழமையிலே வருது. நீங்கள் விஷ்ணு ஆலயம் செல்லுங்கள். இதுவே இந்த வாரம் உங்களுக்கு இறை வழிபாட்டுக்குரிய நாட்களாக அமைந்தது. இவற்றை செய்வது முன் வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரத்தில் வெற்றியுடன் நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்கு இவ்வாறும் தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் எவ்வாறு இருக்கும்? புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து வருகின்றார். 11ஆம் இடத்தில் லாபத்தில் அமர்ந்திருக்கின்றார். 10ல் குரு சுக்கிரன், அவர்கள் இருவரும் பகை.
ஆனால் உங்களுக்கு 10ல் சுக்கிரன் குரு இருக்கு. பொருளாதாரத்தில் அவங்க 2 பேரும் போட்டி போட்டு பணத்தை கொடுப்பாங்க. நீ கொடுக்குறியா, நான் கொடுக்குவா, நான் கொடுக்குறேன், உன்னை விட நான் அதிகமாக கொடுப்பேன். அதனால தொழில் வியாபாரம் இந்த வாரம் லாபத்தை கொடுக்கும். சின்ன விஷயத்தில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். அவற்றினால் உங்களுடைய வேலையாட்கள் மீது நீங்கள் அதிகமான கோபத்தை காட்டுவீர்கள். இவற்றினால் அவர்கள் வேலையை விட்டு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இந்த விஷயத்தில் மட்டும் எக்கறை காட்டுங்கள், கவனம் செலுத்துங்கள், கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சின்ன சின்ன தப்பை பெரிதுபடுத்தி அவர்களை கோபப்படுத்தாதீர்கள், நீங்கள் கோபம் காட்டாதீங்க. எனவே இந்த வாரத்தை பொறுத்த தொழில் வியாபாரம் நிச்சயம் நல்ல லாபம், பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றம், வீண் செலவுகள் போன்றவைகள் எவையும் இல்லை. சத்துருக்களை வெல்லக்கூடிய ஆற்றல் 6 இருக்கின்ற ராகுவால் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வாறு பார்க்கும் இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறது. சந்திராஷ்டம நாட்களில் பெரிய முதலீடு தவிர்ப்பது நல்லது. நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்கு வேலை என்று பார்க்கின்றவர், அரசு பணியில் இருக்கின்றவருக்கு வெற்றிக்குரிய வாரம். 11 சூரியன் பலமாக இருக்கிறார். எனவே இந்த வாரம் அரசு பணியிலே உங்களுக்கு நன்மையான ஒரு வெற்றியான வாரம். ரயில்வே மற்றும் வங்கி பணியில் இருக்கின்றவர்களுக்கு முன்னேற்றங்கள், புதிய முயற்சியிலே நீங்கள் வேலை இடமாற்றம் போன்றவற்றில் முயற்சிக்கின்றபோது இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும். ரயில்வே மற்றும் வங்கி பணம் பொதுவாக டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருப்பாங்க. அதில் இந்த வாரம் நீங்கள் முயற்சிச்சுட்டு நல்ல விதமாக. ஐடி துறை மிக மிக யோகமான வாரம். ஐடி துறையை பொறுத்த 11 போது சாதகமாக இருக்குன்னா எந்த வித முயற்சியிலும் புதிய முயற்சி, புதிய மாற்றம் போன்றவற்றில் வெற்றி. அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த முயற்சியிலும் உங்களுக்கு நன்மைகள் இருக்கின்றது. புதிய வேலை அதற்கான முயற்சி என்று பார்க்கின்ற அரசு தேர்வு எழுதி கொண்டு நல்ல நேரமாக இருக்கின்றது. அதே சமயம் வேலை ஐடி தொழில் எதிர்பார்த்தும் நல்ல ஒரு வேலை அமையக்கூடிய உலகம், இவையெல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் சாதகமாகவே அமைந்திருக்கின்றது. கலைத்துறை என்று பார்க்கிற சுக்கிரன் 10ல் இருப்பனா கொஞ்சம் அலைச்சல்களை கொடுக்கும், முயற்சியில் சில தடைகளை கொடுக்கும். 10 சுக்கிரன் சாதகம் இல்லை. இருப்பினும் இந்த வாரத்தை பொறுத்த புதன் வக்ர நிவர்த்தி பெற்று விடுவதனால் உங்களுடைய முயற்சியிலே கலைத்துறையிலே வெற்றிகளை பெறுவீர்கள். அரசியல் சாதகமான வாரம். இந்த வாரம் அரசியலில் உங்களுக்கான வெற்றி பெரிய அளவில் இருக்கின்றது. மக்கள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். விவசாயம் மகசூல் நன்றாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்த. இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மையான லாபம் என்பது இன்னும் ஒரு வாரம் கழித்து வருகின்ற அந்த மாற்றங்கள் பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக. அரசு விவசாயத்தை பொறுத்தவரை இந்த வாரம் மகசூல்கள் நன்றாக இருக்கும். இதுவே இவ்வாரத்துக்குரிய உங்களுடைய கன்னிராசிக்கான தொழில், வேலை மற்றும் பொருளாதாரத்துக்குரிய பலன்கள். வாரத்தை பொறுத்தவரை கணபதி வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்வது நன்மைகளை மேலும் அதிகரித்து கொடுக்கும். நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரத்தில் வெற்றியுடன் நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் இவ்வாரம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி அன்பை காட்டுங்கள். செவ்வாய் ராசியிலே அமர்ந்திருப்பது பகமையை காட்டுவீர்கள், கோபத்தை காட்டுவீர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதுபடுத்துவீர்கள். அவை இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. 7லே சனி வேறு வக்ரம். எனவே குடும்பத்தை பொறுத்தவரை அனுசரித்து போகுங்கள். மனதுக்கு வெளியே செல்கின்ற போது உற்சாகம் இருக்கும். வீட்டுக்கு வந்தால் சற்று சுணுக்கம் இருக்கக்கூடிய நிலை காட்டாதீர்கள். மற்றபடி அலைபேசியிலே பேசுகிறமும் அன்பை காட்டுவது இந்த வாரத்துக்கு நல்லது. சந்திராஷ்டம நாட்கள் மட்டுமல்ல, சந்திரன் 6ல் ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார், 7ல் சனியோடு சேர்க்கை பெறுவார். எனவே இந்த வாரம் மனதிலே அன்புக்குரிய மீது அன்பை காட்டுவதால் பகமைக்கும் கொஞ்சம் எரிச்சலையும் காட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கவனம் வேண்டும். அன்பு இந்த விஷயத்தில் கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும். காதல் என்று பார்க்கும்போது கவனம் வேண்டும் நண்பர்களே. இந்த வாரத்தை பொறுத்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசாக கோபப்படுவீங்க. அதனால பிரிவு ஏற்படலாம். எச்சரிக்கை வேண்டும். இது ஒரு எச்சரிக்கை தான். காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் நீங்கள் தவிர்ப்பதே நல்லது. திருமண முயற்சி என்று பார்க்கின்ற பொழுது திருமணத்துக்கான வரங்களை தேடிக்கொள்ளும். குருவும் சுக்கிரனும் இப்போ சாதகமில்லாமல் இருக்கின்றார். எனவே இந்த வாரம் திருமண முயற்சி அப்படி ஒன்றும் சாதனை. குரு 10ல் இருக்கிறது நல்லதில்லை, சுக்கிரனும் 10ல் இருக்கார், அதுவும் சிறப்பு இல்லை. எனவே இந்த வாரம் வரங்கள் தேடிக்கொண்டிருப்பதற்கு சிறப்பில்லை. மறுமணத்துக்கான வரங்களை தேடிக்கொண்டிருப்பது பொதுவாக 11ஆம் இடமே மறுமணஸ்தானம். அவ்வீட்டுக்கு அதிபதியான சந்திரனும் இந்த வாரம் ராகு சனியோடலாம் சேர்க்கை பெறுவதால் அதுவும் சந்திராஷ்டமும் வருவதா இந்த வாரம் மறுமணத்துக்கான முயற்சினா அப்படி ஒன்றும் நல்ல வாரம் வாரமாக அப்படி அமையவில்லை. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பம் மற்றும் காதல் உறவுகளை கோபம் வரும். அந்த கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். தினந்தோறும் சிறிது நேரம் நீங்கள் மகாலட்சுமிக்குரிய பாடல்களை கேட்பது, காயத்ரி மந்திரத்தை கேட்பது அல்லது சொல்வது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு சுக்கிரன் தான். அந்த வீட்டை குரு பார்க்குறாரு இல்லையா? அதனால் மகாலட்சுமி வழிபாடு குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சியும் நிலவும். நலந்தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரத்தில் வெற்றியுடன் மகிழ்ச்சியுடன் நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்கு இவ்வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற ராசியில செவ்வாய் இருக்கிறார். அதே சமயத்தில் 10ல் குரு சுக்கிரன் எனவே சாதகம் இல்லாத நிலையில் இருக்கார். அதே சமயத்தில் சூரியன் புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார், அது சாதகம்.
புதனுக்குரிய மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வதும், இந்த வாரம் கணபதி மகா சங்கட சதுர்த்தி என கணபதியும், கோகுலாஷ்டமி அன்று கண்ணனையும் வழிபாடு செய்வதும், தினந்தோறும் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது, காலையில் அதிகாலை சுப்ரபாதம் கேட்பது வழக்கமாக ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதை செய்வதை சிறப்பு கவனத்துடன் காலையிலோ அல்லது மதியமாக விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது இந்த வாரம் மட்டுமல்ல என்றும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். இதுவே சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாட்டுக்குரிய இவ்வாரம் நாள். அவர் செய்வது மூலம் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தரும். இப்பதிவு உங்கள் நண்பருக்கும் உற்றார் உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி லைக் பட்டனை கிளிக் செய்யும், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தில் வெற்றியுடன் நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களையும், மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். துலாம் ராசியை பொறுத்தவரை இவ்வாரம் உங்களுக்கு சனி அன்று சந்திராஷ்டமம். அந்த சனியாகப்பட்ட ஆகஸ்ட் 16 நிதானமாக பொறுமையாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 8லே சந்திரன் வந்தாலும் அன்றைய தினம் கோகுலா அஷ்டமி. ஆகையால் அன்றைய தினம் அற்புதமான கண்ணனை வணங்கக்கூடிய ஒரு யோகமான நாளாக வருவார். சந்திராஷ்டமம் அன்று இறை வழிபாட்டுக்குரிய நாளாக அமைத்துக் கொள்வது நல்லது. மற்றபடி உங்களுக்கு 9லே குரு சுக்கிரன், 10லே சூரியன் புதன் சூரியன் திக்பலத்தோடு இருக்கிறார். இந்த வாரத்தில் புதன் 11 வக்ர நிவர்த்தி அடைகிறார். 6லே சனி தன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். ராகு குரு நட்சத்திர பரிவர்த்தனை என்ற கோள்களின் பலவிதமாக உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது. சந்திரனை பொறுத்தவரையும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் 7ஆம் இடத்தில் வருகின்ற நாளாகவும் இந்த வாரத்தில் வேலை நாட்களிலே வருகின்றது. மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுடைய மனநிலை ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். பொது பலனாக பார்க்கின்ற பொழுது மனம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் எந்த ஒரு காரியத்திலும் மன உறுதியோடு உங்களுடைய ஈடுபாட்டை காட்டுவீர்கள். என்னால் இதை செய்து காட்ட முடியும் என்கின்ற மன உறுதியே வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை நீங்கள் சரியாக கையாண்டு பயன்படுத்தி உங்களுடைய ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி இந்த வாரத்தில் மிகப்பெரிய நன்மைகளை பெறுவீர்கள். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுடைய திறன் மிக மிக வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கும். கடின உழைப்பை கொடுத்தாலும் சோர்வடைய மாட்டீர்கள். அவற்றிலே என்னால் முடித்ததை செய்து காட்டிவிட்டேன் என்று உற்சாகமும் பெருமிதமும் கொள்வீர்கள். எனவே ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். குரு லக்னத்தை ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசியாதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானம் 9ல் இருக்கின்றார். புதனுக்கு வீடு கொடுத்த குருவோடைய உச்ச வீடான கடகத்தில் இருக்கிறார். 10ல் சூரியனோடு சேர்க்கை வேறு புதன் ஆதித்யம் என்று இந்த வாரம் உங்களுக்கு மனநிலை ஆரோக்கியம் பொது பலனாக மிக மிக உற்சாகமாகும். உறவினர்கள் நண்பர்களிடம் நல்ல ஒரு அன்பு உறவுகள் நல்ல பலப்படும். எந்த ஒரு முயற்சியிலும் தடைகள் சஞ்சலங்கள் இல்லை. எதிரிகளுடைய ஆதிக்கம் எவையும் இல்லை. இறை நாட்டம் 11ல் இருக்கின்ற கேது ஞானத்தையும் மற்றும் பக்தியும் கொடுப்பார். இறை அன்போடு எல்லோரிடமும் அன்பை காட்டி நீங்கள் அன்பையும் பெறுவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரம். நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரத்தில் வெற்றியுடன் நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்கு இவ்வாறும் தொழில் வேலை மற்றும் பொருளாதாரம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை 10க்குரிய சந்திர பகவான் 6, 7 போன்ற இடங்கள் இருப்பதும் ஞாயிறு சனியன்று தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். மற்ற நாட்களிலே சந்திரன் சாதகமாக இருக்கின்றார். மேலும் குரு சுக்கிரன் 10ல் புதன் சூரியன் என்று கோள்கள் மிக பலமாக இருப்பதனால் பொருளாதார வரவுகள் திருப்திகரமாக மேன்மையாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானம் லாபம் போன்றவைகள் இருக்கும். 7ஆம் இடத்துக்கும் 2க்குரிய செவ்வாய் உங்களுக்கு 12ல் இருக்கின்றார். கூட்டு தொழில் இருப்ப கொஞ்சம் கோபம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். அவர்களும் உங்களிடம் கோபத்தை காட்டுவது
காட்டும். ஏனென்றால் செவ்வாய் உங்களுக்கு 12ல் இருந்து 8ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கிறார். எனவே பங்கு தொழில் பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானம். உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய செயல், உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய உற்சாகத்தை பார்த்து உங்க கூட இருக்கிற பங்குதாரர்களே உங்கள் மீது கொஞ்சம் பொறாமையும் ஒரு விதமான அழுத்தத்தையும் பெறுவார். அவர்கள் மன அழுத்தம் பெறுவார்கள். எனவே உங்களுடைய தனிப்பட்ட தொழில் வியாபாரம் உங்களுக்கு தன்னிச்சையாக சோல் ப்ரொப்ரைட்டராக இருக்கிறவங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் அவங்க கோபப்படுவாங்க. அதை அந்த நேரத்தில் கொஞ்சம் நிதானம் இருங்கள். இருந்தாலும் கவனமாகவும் இருங்கள். அவர்களிடம் கொஞ்சம் யோசனையோடு இருங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ். மற்றபடி தொழில் வியாபாரம் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அது மாதிரி இருக்கிறவங்க, பப்ளிக் லிமிடெட், ப்ரைவேட் லிமிடெட் இருக்கிறவங்களாம் இந்த வாரம் வந்து ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் மொத்தத்தில் மிக சிறப்பாக இருக்கும். வேலை என்று பார்க்கின்ற பொழுது அரசு பணியில் இருக்கின்றவர்கள் மிக சாதகமான வாரம். சூரிய 10ல் திக்பலத்தோடு இருப்பனர். மேலதிகாரிகள், பெரிய பெரிய தலைவர்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். ரயில்வே வங்கி பணியில் இருக்கின்றவர்கள் புதன் 10ல் பக்ர நிவர்த்தி பெறுவது சாதகம். வேலை மாற்றம், எடைமாற்றம் என்று எதிர்பார்க்கிறவர்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான வாரம். ஐடி துறை 10லே புதன் இருப்பதே சாதகம். அயல்நாடு ஃபாரின் போகிறதுக்கெல்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா நிச்சயம் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம். புதிய வேலை அரசு துறைக்கு தேர்வு எழுதியிருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சாதகம். அதில் வெற்றியும் இருக்கும். தேர்வு எழுதிக்கிறவங்களுக்கு வேலை நீ எதிர்பார்க்கின்ற வேலை மிக சிறப்பாகவே கிடைக்கும் என்று இந்த வாரம் உங்களுக்கு நன்மையான வாரமாக அமைந்திருக்கின்றது. கலைத்துறை என்று பார்க்கின்றவர்கள், கலைத்துறை அப்படின்னா சுக்கிரன் மிக சாதகமாக இருக்க. கலைத்துறை ஏற்றம், வெற்றி சிறப்பாக இருக்கும் இந்த வாரம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அரசியல் அது 10ல் சூரியன் இருக்குது, பலம். ஆகியால் அரசியலில் யோகம், வெற்றி இந்த வாரம் உறுதியாக இருக்கிறது. புதிய முயற்சிகள், பெரிய பதவிக்கு எதிர்பார்க்க ட்ரை பண்ணுங்க. நிச்சயம் தலைவர்களாக ஆக்கக்கூடிய ஒரு யோகம் வல்லமையான வாரமாக கோள்கள் அப்படி இருக்கின்றது. விவசாயம், குருவும் சுக்கரன் சேர்ந்திருந்தாலே விவசாயம் நன்றாக இருக்கும். மழை வரக்கூடிய யோகங்களான காலங்களாக எப்பொழுதும் அவங்க இருவரும் சேர்க்கை பெறும். இப்போ வானம்லாம் மேகமூட்டமாக தான் இருக்குது. ஆகையால் அவசல் நன்றாக, விளைச்சல் நன்றாக இருக்கு என்று துலாம் ராசிக்கு தொழில், வியாபார, பொருளாதாரம் மிக மிக யோகமாக இருக்கக்கூடிய நல்ல வாரம். மகாலட்சுமி வழிபாடு செய்வது, சுக்கரன் சாதகமாக இருக்குன்னா அவற்றை மகாலட்சுமி வழிபாடு செய்வது நல்லது. இந்த வாரம் கணபதி வழிபாடு செய்வது கவலைகளை அகற்றக்கூடியதாக. சங்கடஹர சதுர்த்தி மிக மிக விசேஷம். அது செவ்வாய்க்கிழமையில் வருது. அன்றைய தினம் தவறாமல் நீங்கள் கணபதியை வணங்குங்கள். சங்காரக சதுர்த்தி, அதுவும் மகா சங்கட அங்காரக சதுர்த்தி யோகம். அதை செய்வதும் தொழில், வியாபாரம், உத்தியோகம் என்று சகல விதத்திலும் நன்மைகளும். சங்கடங்களை அகற்றுவார் கணங்களின் அதிபதியான கணம். இவர் செய்வது யோகம். நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரத்தில் வெற்றியுடன் நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்கு குடும்பம் மற்றும் காதல் உறவு என்று பார்க்கின்ற பொழுது 7க்கு மற்றும் 2க்குரிய செவ்வாய் உங்களுக்கு 12ல் இருக்க. சனி வக்ரமாக பார்க்கிறார். பொதுவாக 12ல் செவ்வாய் இருக்கும் பொழுது ராசிக்கு 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் வந்தால் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. இது எதனால பாதிப்புல பிரச்சனை இல்லை. ஆனால் 7ஆம் இடம் கணவன் மனைவி உறவு, காதல் என்று 7ஆம் இடத்துக்குரிய சனியுடைய வக்ரப்பார்வையில் இருக்கிறார். ஆகையால் உறவுகள், அன்புக்குரியவர்கள், காதல் என்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வளர்ச்சி அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன விஷயத்துல என்ன நீங்க வீட்டை கவனிக்காம நீங்க வெளியே வேலைன்னு போயிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு புரிய வைங்க. எனக்கு இப்போ நல்ல நேரம், நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகம் இப்படி இருக்குன்னு கணவனாகட்டும் மனைவியாகட்டும் உங்களுடைய செயல்கள் திறன்களை பார்த்து அவர்கள் சந்தோஷத்தான் படுவார்கள். ஆனால் நேரம் ஒதுக்கவில்லையே என்கிற கவலை வரும். அதுதான் இப்போ பிரச்சனை. செவ்வாய் 12ல் வரை, சனி வக்ரப்பார். எனவே எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் உறவுகளிடம் இப்போ அன்பை காட்டுவதும் நேரம் ஒதுக்குவது, சில சினிமாவை கூப்பிட்டு போகிறது, இல்லை அவங்க கூட வீட்டில இருந்து ஓடிடியில் போட்ட படமாச்சும் பாருங்க. நேரமும் அலைபேசியில் இல்லாமல் இருப்பது, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் வேலையில் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை, அன்பை காட்டுவது குடும்பத்திலும் இந்த வாரம் முக்கியம். அவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். காதல் என்று பார்க்கின்ற பொழுது அதில் பிரச்சனை இல்லைங்க. காதல்லாம் ஒன்று இந்த வாரத்தில் பிரச்சனை இல்லை. உக்கிரன் ராசி இது நல்லா இருக்கார். 7 குரு வந்து ராசியை பாருங்க. எந்த விஷயத்திலும் கோபம் அவங்க பட்டா கூட நீங்கள் விட்டு கொடுத்து போயிடுவீங்க. ஏன்னா நல்ல நேரம் இருக்கு இல்லையா, அப்போ தெளிவாக இருப்பீங்க. ஆகையில் காதல் வெளிப்படுத்தலாமா, தாராளமாக வெளிப்படுத்துங்க. நல்ல வாரம் தான். சந்திராஷ்டமனால் மட்டும் வேண்டாம். சனிக்கிழமனாலே வேணான்வீங்க. அதனால் அன்று நாள் சந்திராஷ்டமம் அன்றைக்கு போடுங்க. ஆனால் வெளிப்படுத்துவது சாதகம். திருமணத்துக்கான முயற்சி நிச்சயம் நல்ல வரன். ஆடி முடிய போய் தருணம். வரன்களை தாராளமாக தேடலாம். ஆடி முடிந்த பிறகு அதை பற்றி பேச்சு துவங்கலாம். எனவே இந்த வாரம் வரன்களை தேடுவது நல்லது. கோள்கள் சாதகமாக இருக்கும்போது வரனை தேடுங்க.
அதெல்லாம் இந்த வாரம் நல்ல சாதகமாக இருக்குது. மறுமணம் என்று பார்த்தாலும் 11ஆம் இடம் மறுமணஸ்தானம், வீட்டுக்கல்வி சூரியன், அவர் உங்களுக்கு திக்பலத்துடன் மறுமணத்துக்கான ஆண் பெண் வரன் தேடுகிறவர்கள் நிச்சயம் நல்ல வாரம். அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருக்கின்றவர்கள் எனது ஜோதிட மேற்பார்வையிலே சென்னை வாலாஜா ரோடிலே கடந்த 20 வருடமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற திருமண இணையதளமே இருமணமே bharatmatchpoint.com இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே என்னை அழைக்கலாம். இதுவே துலாம் ராசிக்கான குடும்பம் மற்றும் காதல் உறவுக்குரிய இவ்வார பலன். வாரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி இருக்கிறது, நேரம் ஒதுக்காமல் இருக்கக்கூடிய பலமான பிஸி இருக்கிறது. இருந்தாலும் குடும்பம் மற்றும் காதலுக்கும் நேரம் ஒதுக்குவது மூலம் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு. மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு கோள்கள் மிக சாதகமாக எல்லாவற்றும் நன்மையும் மகிழ்ச்சியும் தருமே. நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரத்தில் மகிழ்ச்சியுடன் நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்கு இவ்வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்த்தால், இந்த வாரம் மகா சங்கர அங்காரக சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை வரனால அந்த நாள் கணபதி வழிபாடு கட்டாயமாக செய்யணும். வீட்டில் கோயில் சிலை இருந்ததுன்னா அபிஷேகம் பண்ணுங்க. அடுத்ததாக கோகுலாஷ்டமி, சுக்கரன் மகாவிஷ்ணு கூறிய நாள், கண்ணனுக்கு கூறிய நாள். அன்றைய நாள் கண்ணனை வணங்கணும். கலியுகத்துக்கு கண்ணன், அவரை வணங்குவது, அவருக்கு வீட்டிலேயே நீங்கள் வந்து பூஜை பண்ணுவது என்பது வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் வெற்றிகளை கொடுக்கும். இந்த சிறப்பு கவனமாக சங்கர சதுர்த்தி தவறாமல் நீங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்து கொள்ளும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வெற்றிகளும் பெறக்கூடிய தெய்வீக அருளை நீங்கள் பெறுவீர்கள். நன்மையான நாளாக அந்த நாள் இருக்கிறனால் இவ்வாரத்தில் மகிழ்ச்சியை தரும். நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரத்தில் மகிழ்ச்சியுடன் நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும், லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். விருச்சிக ராசி நண்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை மிக மிக விசேஷமான மகா சங்கடர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை அடுத்து வருகிறது. அங்காரக சதுர்த்தி மிக மிக முக்கியமான நாள். அன்றைய நாள் கணபதியை வணங்குவதன் மூலம் உங்கள் ராசிக்கு 10 கேது இருக்கின்ற அந்த நிலை, கேதுவால் மிகப்பெரிய பலத்தை பெறுவீர்கள். தவறாமல் அன்றைய நாள் உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். செவ்வாய் பகவான் ராசியாதிபதி லாபத்தில் இருப்பது மிக மிக பலத்தை தரக்கூடியது. ராசிக்கு 9 சூரியன் புதன். இந்த வாரத்தை பொறுத்தவரை பாக்கியாதிபதியான சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 4, 5, 6, 7 6, 7 சந்திரன் இருப்பது யோகம். ஆகையால் பிற்பகுதியிலே, அதாவது உங்களை பொறுத்தவரை புதன், வேலன், வெள்ளி, சனி மிக மிக யோகமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் பொது பலனாக மனநிலை ஆரோக்கியம் என்று பார்க்கின்றபோது உற்சாகம், சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக முடிவுகள் எடுப்பீர்கள். கடின உழைப்பை கொடுத்து அதற்குரிய பலன்களையும் பெறுவீர்கள். மற்றவருடைய ஒத்துழைப்பு மிக அற்புதமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் சிறப்பான அணுகுமுறையும் அவற்றுக்குரிய நல்ல நன்மைகளையும் இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம். அவை உங்களுக்கு சாதகம். மனநிலை, உற்சாகம், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு புதிய முயற்சியும் உங்களுக்கு மற்றொரு ஒத்துழைப்பும், இயற்கை பிரபஞ்ச சக்தியுடைய ஒத்துழைப்பு, அருள், தெய்வீக சக்தியால் இந்த வாரம் பல நன்மைகளையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய முயற்சியில் சிறப்பாக ஈடுபாட்டை காட்டுங்கள். வெற்றிகள் உங்கள் பக்கமே. கணபதி வழிபாடை தவறாமல் செய்யுங்கள். இந்த வார செவ்வாய்க்கிழமை என்று வருகின்றது. அந்த நாள் உங்களுக்கான நாள். ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு நன்மையும் மேன்மையும் வெற்றியும் இருக்கின்றது. நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்கு இவ்வாறு தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகம் அவற்றில் பொருளாதாரம் எப்படி இருக்கும்? மிக சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 9 சூரியன் இருப்பது புதனோடு சேர்க்கின்ற புதன் ஆதித்யம். ராசிக்கு 10க்கும் 11க்குரிய சூரியன் புதன் சேர்க்கை லாபத்தை கொடுக்கும். 11 செவ்வாய் அதை அதிகரித்து கொடுப்பார். வீண் செலவுகள் எவையும் இல்லை.
சுப செலவுகள் தான். உங்களுக்கும் தொழில் வியாபார அபிவிருத்திக்கான செலவுகளாகத்தான் இருக்கும். தேவையற்ற செலவு எவையும் இல்லை. மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தவரை பொருளாதார முன்னேற்றம், புதிய முயற்சியில் லாபம், எந்த ஒரு புதிய விஷயங்கள் ஈடுபாட்டை காட்டுகின்றபோது அதிர்ஷ்டலட்சுமியின் அருள் என்று ஒரு சாதகமான நல்ல வாரம் இந்த வாரம். இந்த வாரத்தில் மற்றொரு ஒத்துழைப்பு வேலையாட்கள், உத்தியோகத்தில் இருக்க வேலையாட்கள், கூட பணியாதவங்களுடைய தொழில் வியாபாரத்தில் பணிபுரிகின்ற வேலையாட்கள் மட்டுமல்ல, கூட்டு தொழிலில் லாபம் என்று நல்ல ஒத்துழைப்பு என்று சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை. உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உத்தியோகம் விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் அரசு பணியிலே அரசு பணியிலே மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய மேல் பொறுப்பில் இருக்கின்ற அதிகாரிக்கும் நல்ல உறவுகள் இருக்கும். அரசாங்கத்தில் வேலை பார்க்கின்றவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரம். ரயில்வே வங்கி பணியில் இருக்கின்றவர்களுக்கும் ஒரு மேன்மையும் நன்மையும் வெற்றியும் இருக்கின்றது. புதிய முயற்சியில் வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், அதாவது இடமாற்றம் போன்றவற்றை எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு நல்ல ஒரு வாரம். ஆகையால் ரயில்வே வங்கி பணியில் சிறப்பு. ஐடி துறை என்று பார்க்கின்றபோது ஒரு மேன்மையும் நன்மையும், எல்லோருமே அன்பாக பேசுவீர்கள். உயர் பொறுப்பில், அதாவது ப்ராஜெக்ட் மேனேஜர், ப்ராஜெக்ட் மேற்பொறுப்பு இருக்கிறவங்க உங்க மேலே நல்ல அன்பு வச்சிருப்பாங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களோட செயலுக்கான பாராட்டுகளையும் பெறுவீர்கள். புதிய வேலை உத்தியோகம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சாதகங்க. நீங்கள் இருக்கின்ற முயற்சியில் தடைகள் எதுவும் இல்லை. இந்த வாரம் நல்ல வேலையும் உங்களுக்கு அமையக்கூடிய பலமான நன்மைகள் இருக்கின்றது. கலைத்துறை என்று பார்க்கின்ற சுக்கிரன் 8ல் இருப்பது யோகம். ஆகையால் கலைத்துறையில் மேன்மையும் சிறப்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மகிழ்ச்சியும் இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. அரசியல் பொதுவாக ஆடி மாதம் சூரியன் தன் வீட்டிலிருந்து 12ல் இருப்பார். அரசியல் இன்னொரு வாரத்தில் ஆடி மாதம் முடிய போகுது. அரசியல் பொறுத்த இந்த வாரம் பிரச்சனைகள் எவையும் இல்லை, சாதகமாகவே போகும். மக்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். விவசாயம் நல்லா இருக்குங்க. விவசாயத்தை பொறுத்திருக்கும் சுக்கிரன் குரு சேர்க்கையே நல்ல விதம். அப்போதான் மழை பெய்யும். அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி பார்க்கும்போது வேணுமே வானமே மேகமூட்டமாக தான் இருக்கு. அரசு விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் மகசூல்கள் சிறப்பாக இருக்கக்கூடியதாக. எனவே இந்த வாரத்தில் பொறுத்தவரை விருச்சிக ராசிக்கு தொழில், வேலை, வியாபாரம், பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம். மகாலட்சுமியின் அருளும் இருக்கின்றது. தவறாமல் சங்கட சதுர்த்தி அன்று மகா சங்கட சதுர்த்தியிலே அன்னை கணபதி வழிபாடு செய்து மேலும் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை கொடுக்கும். நலம் தரும் வழியை நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்கு குடும்பம் மற்றும் காதல் உறவு என்று பார்க்கின்ற போது ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். சுக்கிரன் குரு பார்க்குறாங்க. அதை விட ஒரு நல்ல விஷயம் வேறு என்ன? ராசியாவது லாபத்தில் இருக்கார். எனவே கணவன் மணி உறவிலே அன்பு பாசம் சிறப்பாக இருக்கும். 5லே சனி வக்ரமாக இருக்கா. குழந்தைகளுடைய கல்வியில கவனம் செலுத்துங்க. கொஞ்சம் அவங்க மந்தமாக இருப்பாங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும். நல்லா படிப்பானா படிக்க மாட்டான்னு ஒரு கவலை இருக்கும். இருந்தாலும் அவங்க ஜாதகமும் ஒன்று இருக்குது. அவங்க ஜாதகம் அவங்க ராசின்னு இருக்குது. இப்போ உங்களுக்கு குழந்தைகளால் கொஞ்சம் கல்வியில மனக்கவலை இருக்கு. சனி வக்ரமா இருக்கனால, அதுவும் 5ல் இருக்கனால பெரிய பாதிப்பு இல்லை. 4 கிரகம் தான் சனியால பாதிப்பு இல்லை. இருந்தாலும் கவலை வேண்டாம். அவங்க நல்லாவே படிப்பாங்க. விருச்சிக ராசி 5ஆம் இடம் குருவோட வீடு இல்லையா? அதனால உங்க குழந்தைங்க எப்பவுமே புத்திசாலியாக தான் இருப்பாங்க. மற்றபடி குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. காதலை பொறுத்தவரை கவலை இல்லை நண்பர்களே. உங்க காதலும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல வாரம் தான் இந்த வாரம். காதலை வெளிப்படுத்தலாமா? முயற்சிகள். இந்த வாரம் சுக்கிரன் லாபமாக தான் இருக்கார். காதலில் வெளிப்படுத்த நல்ல பதில் கிடைக்கும். அதே போல திருமணம் என்று பார்க்கணும். திருமணம் தான் சுக்கிரன் 8ல் இருக்கிறது ஓரளவுக்கு சாதகம். குரு 8ல் குடும்பஸ்தானத்தை திருமண முயற்சியில் பெரிய அளவில் பாதிப்பில் குருபலம் இல்லை. சனியும் வக்ரமாக 10ஆம் வீட்டை 2ஆம் வீட்டை பார்க்கிறேன். திருமண முயற்சி இந்த வாரம் அப்படி ஒன்றும் சாதகமாக இல்லை. மறுமணம் 11ஆம் இடம் மறுமணஸ்தானம். அவ்வீட்டுக்கு அதிபதி புதன். அந்த வீட்டை சனி வேற பார்க்கிறார். எனவே மறுமணமும் அப்படி ஒன்று இந்த வாரம் சாதகமாக வரன்கள் தேடுவதிலே சாதகம் இல்லை. இதுவே விருச்சிக ராசி என்பதற்கான குடும்பம் மற்றும் காதல் உறவுகளுக்கான இவ்வார பலன். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்கு இவ்வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறைவழிபாடு என்று பார்த்தால் மகா சங்கட சதுர்த்தி செவ்வாய்க்கிழமையிலே வருவது. 10ல் கேது இருப்பதனால் கணபதி வழிபாடு. கேதுக்கு அதிதேவதா கணபதி. அந்த நாளில் தவறாமல் ஆலயம் செல்லுங்கள். வீட்டில் கணபதி சிலை இருந்தால் அவற்றுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். நன்மையான நாளாக அமையும். 16ஆம் தேதி கோகுலாஷ்டமி. அன்றைய நாள் கார்த்திகை விரதம் முருகனுக்குரிய நாள். ஆகையால் அன்றைய தினம் நீங்கள் அருகில் இருக்கின்ற விஷ்ணு ஆலயம் செல்லுங்கள். கார்த்திகை விரதம் இருப்பது விருச்சிக ராசி எப்பவுமே நல்லது. விரதம் இருக்க முடியலனாலும் அன்றைக்கி அசைவ உணவு சாப்பிட்டு தவிர்க்க வேண்டும். ஏன்னா விருச்சிக ராசிக்கு செவ்வாய், அவருக்கு அதிதேவதா முருகன். இது 2 தான் இந்த வாரம் சிறப்பு கவனம். அவற்றை செய்வதில் வாழ்க்கையில் வெற்றிகளை பெறுவீர்கள்.
இந்த பதிவை உங்களோட நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும், லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நன்மையான வாரமாக அமையும். நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரத்தின் நன்மையும் யோகமும் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும், அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உங்களுக்கும் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும், லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தனுசு ராசி அன்பர்களே, இவ்வாரம் பொது பலனாக உங்களுடைய மனநிலையும் ஆரோக்கியம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ராசிக்கு 10 செவ்வாய் திக்பலத்தோடு இருப்பதும், 8 புதன் மறைந்த புதனாக நின்று தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதும், 7 குரு சுக்கிரன் 3 ராகு என்று கோள்கள் சாதகமாக இருக்கின்றது. சந்திரன் மனோகாரகன் இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மையான யோகமாக இருக்கக்கூடிய அமைப்பில் 3 பிறகு 6 இருக்கக்கூடிய வாரமாக வருகின்றது. ஆகையால் மனநிலை தெளிவாகவும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். இவ்வாரத்தில் மகா சங்கடர சதுர்த்தி வருகின்றது. செவ்வாய்க்கிழமை வருவதனால் அது அங்காரக மகா சங்கடர சதுர்த்தி. மிக மிக விசேஷம். அன்றைய நாள் தவறாமல் கணபதி ஆலயம் செல்லுங்கள். வீட்டில் கணபதி சிலை இருந்தால் அபிஷேகம் செய்யுங்கள். அன்றைய நாள் கட்டாயமாக கணபதி ஆலயத்தில் அபிஷேகம் அவற்றை கலந்து கொள்ளுங்கள். கணபதி அருளை பெறுவீர்கள். மிக மிக விசேஷம். அபூர்வமாக வருவதே அங்காரக மகா சங்கடர சதுர்த்தி. மகா சங்கட சதுர்த்தி வருஷத்துக்கு ஒரு நாள் தானே வரும். அதுலேயே செவ்வாய்க்கிழமை வருது இல்லையா? ரொம்ப பல வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். அந்த மாதிரி அப்படி பார்க்கும்போது இந்த வாரம் அதை செய்வது மாதிரி மனநிலையும் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். நல்ல ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வாரம். அதே சமயம் இந்த வாரத்தை போல 6க்குரிய சுக்கிரன் 8 இருக்கார். நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சளி தொல்லை, அது மாதிரியான பிரச்சனைக்கு கோல்டு இருக்க மழை வருது, வெயில் அடிக்குதுட்டு அது மாதிரியான சின்ன சின்ன இருக்கும். பட் ஆரோக்கியத்தில் பெரிய அளவில் ப்ராப்ளங்கள் எவையும் பிரச்சனைகள் எவையும் இல்லை. ஆகவே இந்த வாரம் உங்களுடைய மனநிலை உற்சாகம் சுறுசுறுப்பு ஆரோக்கியம் மிக மிக நல்ல நாள். இந்த இரவழிப்பாடு தவறாமல் செய்வதும் உங்களுடைய வாழ்க்கையின் மேலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய கோள்கள் சாதகமாக இருக்கு. கோள்கள் ரொம்ப சாதகமாக இருக்கு. செவ்வாய் திக்பலம், குரு 7 3 குரு ராகுட்டு. இந்த வாரம் சனியாலையும் பாதிப்பு இல்லை. 4 வக்ரமா இருக்குன்னா சனியால பாதிப்பு இல்லை. இந்த வாரம் உங்களுடைய மனநிலை சூப்பரா இருக்கும், உற்சாகமா இருக்கும். நல்ல வாரம் இந்த வாரம். எந்த ஒரு புதிய முயற்சியும் தைரியமா ஈடுபடுங்கள். வெற்றியில் கொண்டதாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்கு இவ்வாறும் தொழில் வியாபார வேலை மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற தொழில் வியாபாரம் மிக மிக அற்புதமாக இருக்கும். 10 செவ்வாய் திக்பலத்தோடு இருக்கிறார். 8 புதன் மறைந்த புதனாக நிறைந்த தனத்தை கொடுக்கிறார். சூரியன் புதன் சேர்க்கை அது உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் என்று குரு ராகுன சாதகமான தொழில் வியாபாரம் நல்ல லாபம் இருக்கின்றது. தேவையற்ற செலவுகள் எவையும் இல்லை, வீண் செலவுகள் இல்லை. ஆடம்பரத்துக்குரிய பொருட்கள் வாங்கக்கூடிய தொழில் வியாபாரம் புரிய விளம்பரம் படுத்துறது கூட நல்ல செலவுகளை செய்யக்கூடிய நல்ல யோகம். அதற்கான பொருளாதாரமும் இருக்கும். உங்களோட மனமும் தெளிவாக இருக்கும். எனவே இந்த வாரம் வருமானம் அதிகரிக்கும். வீண் செலவுகள் எவையில்லை. சேமிப்பு கடன் தீரக்கூடிய ஒரு நல்ல வாரம் என்று புதிய முயற்சிகள் தைரியமாக ஈடுபடலாம். தொழில் வியாபார அபிவிருத்திக்கும் நல்ல ஒரு சாதகமாக இருக்கு. வேலை என்று பார்க்க அரசு பணியில் இருக்கின்றவர்களுக்கு சாதகம் இல்லை. 8 செவ்வாய் 8 சூரியன் ஆடி மாதம் முடியுது. இந்த வாரத்தோட கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். கொஞ்சம் மேலதிகாரம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அரசு பணியில் இருக்கிறவங்க, ரயில்வே வங்கி அவங்களுக்கு நல்ல வாரம். ரயில்வே வங்கி துறையில் இருக்கின்றவர் பணிபுரியவர்களுக்கு நல்ல ஒரு யோகமான வாரம். ஐடி துறை புதன் நல்லா இருக்காருங்க. புதனுக்கு வீடு, குருவுக்கு வீடு கொடுத்தவன் புதன். அவர் குருவுடைய உச்ச வீடான கடகத்திருக்கார். ஐடி துறையில் யோகம். புதிய வேலை அதுக்கான முயற்சி அது நல்ல வாரங்க.
புதிய வேலை முயற்சி நல்ல சாதகமாக நல்ல வேலையை அமையும். இடமாற்றம், வேலை மாற்றம், அயல்நாடு போன்றவற்றில் 12ஆம் இடத்தை உங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்கு. அந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய், அது 10ல் திக்பலத்தோடு இருக்கு. ஆகையால் இந்த வாரம் அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் என்று தொழில், வியாபார, வேலை மற்றும் பொருளாதாரம் இந்த வாரம் பலமாக இருக்கின்றது. நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாறு உங்களுக்கு வெற்றிக்குரிய வாரம். நலம் பெருக, வளம் பெருக. தனுசு ராசிக்குரிய குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடத்தை புதன் பார்க்கிறார். 2ஆம் இடத்தை உங்கள் ராசியை குரு பார்க்கிறார். கணவன் மனைவி உறவிலே அன்பு, பாசம் நன்றாக இருக்கிறது. மகிழ்ச்சியான வாரம். இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய உயர்ந்த வாரம். நல்ல விதமான கேளிக்கையான மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கும். குடும்ப உறவுகளிடம் குழந்தைகளாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. காதல் என்று பார்க்கணும். 7ல் சுக்கிரன் காதலை அதிகப்படுத்தியே கொடுப்பார். அன்பை அதிகமாக வெளிப்படுத்துவீங்க. அவங்களும் உங்கள் மேலே அன்பை காட்டுவாங்க. இதை விட சந்தோஷம் என்ன? காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்கள் காதலியும் அன்பை காட்டுவார், உங்கள் காதலும் அன்பை காட்டுவார். காதலை வெளிப்படுத்தலாமா? சுக்கிரன் 7 இருந்தாலே காதல் ஆசை வந்துடும். அதில் காதல் தாராளமாக வெளிப்படுத்துங்க. நல்லாவே இருக்கு இந்த வாரம். திருமண முயற்சி அப்படின்றப்ப 7ல் குரு நல்லா இருக்கார். அதில் ஆண் பெண் இருவருக்கும் திருமண வாரங்கள். ஆடி மாதம் பார்க்காதீங்க, குரு நல்லா இருக்காரு, அப்போ வரன்களை தேடுங்க. ஆடி மாதம் ஆவணி போடணும்னா அதை பற்றி பேச்சிடுங்க. ஏன்னா இந்த வாரம் வரன் தேடக்கூடிய நல்ல வாரம். மறுமணம் 11ஆம் இடமே மறுமணம். அந்த வீட்டை குரு பார்க்கலாம். சுக்கிரன் அந்த வீட்டுக்கு அதிபதி குருவோடு சேர்ந்த மறுமணத்துக்கான ஆண் பெண் இருவருக்கும் வரன் தேடக்கூடிய நல்ல வாரம். அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள் எனது ஜோதிட மேற்பார்வையிலே சென்னை வாலாஜா ரோடிலே அண்ணா சாலையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற திருமண இணையதளம் நிறுவனமே bharatmatchpoint.com எனது நிறுவனம். வரன்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். அதே போலவே உங்களுடைய மறுமணத்துக்கான வரன்களையும் பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். இதுவே உங்களுக்கு தனுசு ராசிக்கான குடும்பம் மற்றும் காதல் உறவுகளுக்கான இவ்வார பலன். நலம் பெருக, வளம் பெருக. தனுசு ராசிக்கு இவ்வாற சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்றால் கணபதி வழிபாடு. சங்கட சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை வருவது அங்காரக சதுர்த்தியாய் வருவது அதுவும் மிக மிக யோகமான நாள். அன்றைய நாள் தவறாமல் கணபதி ஆலயம். செவ்வாயின் குருவும் பலமா இருக்காங்க. திருச்செந்தூர் முருகனை வணங்குங்க. குருஸ்தலம் செவ்வாய்க்குரிய முருகனுக்குரிய ஸ்தலம். ஆகையால் திருச்செந்தூர் முருகனை வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக தனுசு ராசியில போடுறவங்க திருச்செந்தூர் முருகனை வணங்குங்கள். குருஸ்தலம் வேறு. இந்த வாரம் கணபதி வழிபாடும் திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடும் சுப்பிரமணிய சுவாமியை வணங்குவதும் நன்மையை தரும். யோகமும் நன்மையும் கொண்ட இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியமான வாரம். வெற்றிக்குரிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிக்குரிய வாரம். நலம் பெருக, வளம் பெருக. மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மகர ராசி என்பவர்களே, ராசிக்கு அதிபதியான சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்தில் அவர் வக்ரமாக இருக்கின்றார். எடுக்கின்ற முயற்சியில் சில தடைகள் இருக்கும். மனதிலே கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். இது நடைபெறுமா நடைபெறாதா என்ற காரணம் சனியும் செவ்வாயும் ஒருவரையொரு பார்த்துக் கொள்கிறார்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு 7க்குரிய சந்திர பகவான் 2லே ராகுவோடைய பிறகு சனியோடையும் சேர்ப்பிக்கப்படுவதால் மனதிலே ஒரு விதமான அழுத்தம் இருக்கும். ஒரு விதமான ஒரு தயக்கம் இருக்கும். நடைபெறுமோ என்ற பயம் இருக்கும். சுக்கிரன் வேறு 6ல் இருக்கின்றார். 7லே புதன் வக்ரமாக இருப்பதும் இவ்வாறு பார்க்கும்போது புதன் 11ஆம் வக்ர நிவர்த்தி பெற்றாலும் அட்டமாதிபதியான சூரியனோடு சேர்க்கை பெற்று இருப்பதனால் உறவுகளிடம் பிரிவுகள் ஏற்படும். அன்பை காட்டக்கூடிய இடத்தில் கோபத்தை காட்டுவீர்கள். கோபத்தை காட்ட வேண்டிய இடத்தில் கொஞ்சம் அமைதியை காட்டுவீர்கள் என்று உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை கோச்சாரம் அவ்வாறு இருக்கிறது. சுக்கிரன் 6ல் இருப்பது யோகம் அல்ல.
குரு வேறு 6ல் இருக்கார். எனவே இந்த வாரம் கொஞ்சம் நிதானம், பொறுமை, அமைதியை காட்டுவது நல்லது. செவ்வாய் 9ல் இருந்து அவர் 8ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பதனால் உடல் நலத்தில், ஆரோக்கியத்தில் அக்கறையும் கவனமும் வேண்டும். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது மற்றும் உடற்பயிற்சி செய்வது நல்லது. இதுவே புது பலனாக இந்த வாரம் மனநிலை ஆரோக்கியத்தில் கவனம், நிதானம், சிறிது நேரம் தியானம் செய்வது, இறை வழிபாடு, குறிப்பாக அனுமன் சாலிசாவை கேட்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர ராசியில் நீங்கள் திருவோணத்தில் பிறந்தவராக இருந்தால் விஷ்ணு சகஸ்நாமம் கேட்பது, உத்திராடத்தில் பிறந்தவராக இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் கணபதியை வணங்குவது நல்லது. கணபதி வந்து உத்திராடத்துக்குரியவர். அவிட்டத்தில் பிறந்தவராக இருந்தால் அஷ்ட வசுக்களை வணங்கி வாருங்கள் என்று உங்களுக்குரிய தெய்வத்தை நீங்கள் வணங்கினால் அதுவே உங்கள் மன உறுதியையும் வெற்றிகளையும் கொடுக்கும். இந்த வாரம் சங்கர சதுர்த்தி வருகின்ற அந்த நாள் தவற விடாதீர்கள். பொது பலனாக இந்த வாரம் மனதை குழப்பிக் கொள்ளாமல் சின்ன சின்ன விஷயங்கள் பெரிதுபடுத்தாமல் இருந்தீர்கள் என்றால் நன்மையும் நலமும் கொடுக்கக்கூடிய ஒரு இறை வழிபாட்டுக்குரிய வாரமாக அமைந்திருக்கிறது. அவற்றை கடைபிடியுங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் எப்படி இருக்கின்றது? அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 10க்குரிய சுக்கிர பகவான் 6ல் இருக்கின்றார். 10க்குரிய சுக்கிர பகவான் 6ல் மறைந்திருக்கிறார். பொதுவாக சுக்கிரனுக்கு 6ஆம் இடம் மறைவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் உங்கள் கோச்சார் ரீதியாக பார்க்கின்றபோது அவர் 6ல் இருக்கின்றார். 6ல் இருப்பது யோகத்தை தரும். ஜாதக ரீதியாக சுக்கிரன் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் 6ல் இருந்தால் தான் மறைவில்லை. கோச்சாரத்தில் 6ல் 7ல் 10 இந்த 3 இடங்கள் இருந்தால் சக்கரன் யோகத்தை கொடுக்க மாட்டார். சுக்கிரன் அந்த இடங்களுக்கு சிறப்பு இல்லை. எனவே தொழிலுக்குரிய சுக்கிர பகவான் உங்களுக்கு 6ல் இருப்பதால் தொழில், வியாபாரம் மற்றும் பொறியியலோ முதலீடு செய்கின்ற பொழுது கவனம் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை பங்கு தொழில், கூட்டு தொழில் செய்வதாக இருந்தால் பொதுவாக பங்கு சந்தையில் ஈடுபட்டு கொண்டிருப்பது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பெரிய ஷேர் அப்படின்னு போடுறது இந்த வாரம் வேண்டாம். அதே சமயத்தில் பொறியியலில் முதலீடுகள் செய்வதும் இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது. உத்தியோகம், வேலை என்று பார்க்கணும். அரசு பணியில் இருக்கின்றவர்கள் கவனம் வேண்டும். அரசு பணியில் இருக்கின்ற வாரம் நிதானம், பொறுமை, மற்றொன்று பழகின்றவர்கள் எச்சரிக்கை. குறிப்பாக கூட பணிபுரியில் உங்களுக்கு எதிராக எதனா வேலை பார்ப்பாங்க. அரசு பணிக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நான் சொல்றதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரயில்வே வங்கி பணி பெரிய அளவில் பாதிப்பு அப்படி ஒன்றும் இல்லை. இருந்தாலும் உங்களோட மேலதிகாரம் கொஞ்சம் பகமை ஏற்படக்கூடியதாக இருக்குது. அதுக்கு காரணம் புதன் வக்ரமாக இருந்தாலும் வக்ர நிவர்த்தி அட்டமாதி சூரியனோடு சேரல. அது கொஞ்சம் சாதகம் இல்லாத நிலை. அதே போல் ஐடி துறையை பொறுத்த வரைக்கும் மனதை கொஞ்சம் குழப்பிப்பீங்க. இது என்ன செய்யலாம், அது என்ன செய்யலாம் அப்படின்ட்டு உங்களுக்குள்ள ஒர்க் ப்ரெஷர் நிறைய இருக்கும். வேலை போல் அதிகமாக இருப்பதுனால, சனி வக்ரமாக இருக்கிறதுனால மன சோர்வு ஏற்படும். அதுவே ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். கொஞ்சம் நேரம் அமைதியாக அப்படியே உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்பது, ஓம் என்கின்ற மந்திரத்தையாவது அமைதியாக கேட்டுட்டு இருக்குன்னு ஐடி துறை கொஞ்சம் மனபலுவை குறைப்பது நல்லது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நீங்கள் நான் ஒன்று சொல்ல போய் அது வேறு விதமாக புரிஞ்சுப்பாங்க. அதனால் கொஞ்சம் மனசை உங்களுக்குள்ளேயே ஏன்டா நான் வார்த்தையை சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்குலாம் விளம்பர வெளிச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதை சொன்னாலும் உடனே வந்துடுமே, யூடியூப் இருந்த பிறகு போட்டு தாக்கிறாங்களே. ஆகையால் கலைத்துறை கவனம் வேண்டும் இந்த வாரம். அரசியலில் சாதகமே இல்லை. மகராசிங்க அரசியலுக்கு சம்பந்தமே இல்லைங்க. தொடர்பு ஆசைப்பட்டாலும் வரமாட்டாங்க. ஆகையால் இந்த வாரம் அரசியல் கொஞ்சம் கவனம் தான் வேண்டும். அதுதான் கொஞ்சம் மிக முக்கியம். விவசாயம் பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு சில கவன சிதறல்கள் ஏற்படும். அவசர முடிவுகள் எடுப்பீர்கள். அதில் கவனம் வேண்டும். முதல்ல விவசாயத்தில் எச்சரிக்கையும் கொஞ்சம் அமைதியாக சிந்திப்பது நல்லது. இதுவே தொழில், வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் இப்படி இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனம் தான். அதை இறை வழிபாடு என்றால் நீங்கள் கணபதி வழிபாடும் அனுமன் சாலிசாவை கேட்பது நல்லது. அவை உங்களுக்கு நல்ல ஒரு மன மருந்தாக இருக்கும். இவ்வாரம் நீங்கள் வெற்றியுடன் மகிழ்ச்சியுடன் நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசி குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 2ல் ராகுவோடு எந்த கிரகமும் இல்லை. அதே சமயத்தில் குடும்பம் என்கின்ற ஸ்தானத்தில் ராகு இருப்பது குருவோட பார்வை, அது ஒரு நல்ல விஷயம். கணவன் மனைவி உறவில் 7ல் அட்டமாதிபதி சூரியன் இருப்பதால் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சின்ன விஷயத்தை கோபப்படுத்தாதீங்க. அவங்க மன அழுத்தத்திலோடு இருக்க கொடுங்க. எனவே உங்களுடைய கணவருடைய ஆரோக்கியத்திலோ அல்லது உங்கள் மனைவியோட ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுங்கள். ஆண் பெண் இருவருக்கும் கொடுங்க. அவங்க மீது அன்பையும் காட்டுங்க. இந்த வாரத்தை போல குழந்தைகள் என்று பார்க்கின்ற போது அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுடைய செயல்கள் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்த காதல் என்று பார்க்கின்ற பொழுது கவனம் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை காதல் பிரிவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுவார். ஏன்னா சூரியன் புதனை கெடுக்க பார்ப்பார். நான் வக்ர நிவர்த்தி வரார் இல்லையா, அழுத்தத்தை கொடுப்பார். ஏன்னா சனிக்கு சூரியன் தான் பகை.
பகை கொண்டவர் 7ல் இருக்கும்போது காதல் உறவுகளை சிரமத்தை கொடுப்பார். அதுக்கு எச்சரிக்கையாக இருங்க. காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் வேண்டாம், அடுத்த வாரம் பார்த்து கொள்ளலாம். அதே போலவே உங்களுடைய உறவுகளிடம் இந்த வாரம் பொறுமைக்கான திருமண முயற்சி இந்த வாரம் அப்படி ஒன்றும் சாதகம் இல்லை. அப்போ ஆண் பெண் இருவருக்கும் திருமண முயற்சி என்று பார்க்கும் வரன்கள் தேடுவது சாதகம் இல்லாத ஒரு பதில்கள் தான் கிடைக்கும். மறுமணம் என்று பார்த்தால் 11ஆம் இடம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய் உங்களுக்கு 9ல் இருக்க சனி பார்வை மறுமணத்துக்குரிய வாரங்கள் தேடக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமையவில்லை. இதுவே மகர ராசிக்கான குடும்பம் மற்றும் காதல் உறவுகளுக்கான பலன். இந்த வாரத்தை பொறுத்தவரை அனுமன் சாலிசாவை கேட்பது மன அமைதியை தரும். நலம் பெருக வளம் பெருக. மகர ராசிக்கான சிறப்பு கவனம் மற்றும் இறைவழிபாடு என்று பார்த்தால் கோள்கள் இந்த வாரம் அப்படின்னு சாதகமா இல்லை. ஆகையால் அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேளுங்க. தவறாமல் சங்கட சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் அங்காரக சங்கட சதுர்த்தி என்று அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயத்தில் அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள். பிரசாதம், அதுவும் குறிப்பாக சந்தனம் கொடுப்பாங்க. அந்த சந்தனத்தை தவறாமல் நீங்கள் இன்னொரு சந்தனத்தோடு அந்த சந்தனத்தை கலந்து அந்த தினந்தோறும் நெற்றியில் இட்டுக்கொள்வது நல்லது. அவை செய்வது சூரியனுடைய தாக்கத்தையும் உங்களுக்கு குறைக்கும். இவை செய்வதும் சிறப்பு கவனத்தோடும் இறைவழிப்பாடி மனபக்தியோடு பயபக்தியோடு நீங்கள் வணங்குவதன் மூலம் வாழ்க்கையில் சகலவிதமான வெற்றிகளையும் நன்மைகளையும் பெறுவீர்கள். நலம் பெருக வளம் பெறுக. கும்பராசிக்கான இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும், லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும், சப்ஸ்கிரைப் செய்யாதவர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கும்பராசி அன்பர்களே, இவ்வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் யோகத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு லக்கி வாரம். லக்கி குபேரன் உங்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மைகளையும் கொடுப்பார். ஏனெனில் 5லே சுக்கிரன் குரு, 6லே புதன் சூரியன். புதன் வக்ர நிவர்த்தி 11ஆம் தேதியே வந்து விடுகிறார். 2ல் சனி வக்ரமாக இருக்கார். 7 சனியால் பாதிப்பு இல்லை. செவ்வாய் உங்களுக்கு 8ல் இருந்தாலும் 7ல் கிரகப்புனால செவ்வாய் கொச்சார வேதிப்பு அவராலும் பாதிப்பு இல்லை. இது ராசியிலே ராகு குருவோடு நட்சத்திர பரிவர்த்தனை, குரு பார்வை என்று கோள்கள் சாதகமாக இருக்கிறது. 6க்குரிய சந்திரன் வாரத்தில் ஞாயிறன்றே உங்கள் ராசியில் இருப்பதும், அப்படி திங்கள் இருப்பதும், அப்படியே உங்களுக்கு 3க்கு 4க்கு போகிறோம். இந்த வாரம் எல்லாமே உங்களுக்கு லக்கி குபேரன் அருள் பரிவாருக்கு. நீங்களே ஒரு லக்கி குபேரா இந்த வாரத்தை பொறுத்தவரை. ஆகையால் இந்த வாரம் லாஃபிங் புத்தா மாதிரி சந்தோஷமா இருப்பீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மனநிலை ஆரோக்கியம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும். எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுங்க கும்பராசி சகோதர சகோதரிகளே, வெற்றி உங்கள் பக்கம். ஆகையால் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள், புதிய செயல்கள், மனம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக வெற்றி உங்களுக்கு தேடி வரும். மன உறுதியோடு புதிய முயற்சிகள் ஈடுபடுவீர்கள். ஆரோக்கியம் மிக மிக நன்றாக இருக்கும். உற்சாகம், சுறுசுறுப்பு, அதீத பலம். அனுமனை போல் உங்கள் பலத்தை நீங்கள் அறியாமலே உணர்ந்து நல்ல வேலைகளை செய்வீர்கள். அனுமன் பலம் நமக்கு தெரிந்த அனுமன் சாலிசாவை கேட்டீங்கன்னா இன்னும் பலம் பெறுவீர்கள். ஆகையால் மாவீரனாக இந்த வாரம் உங்களுடைய செயல்பாடுகள் அமைந்து பொருளாதார ரீதியாகவும் பொறியியல் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவீர்கள். பொது பலனாக மனநிலை மற்றும் ஆரோக்கியம், உற்சாகம், சுறுசுறுப்பாக இந்த வாரம் இருப்பதனால் கும்ப ராசியிலே பிறந்தவர்கள் லக்கி குபேராவாக இந்த வாரம் இருப்பீர்கள். கும்பராசிக்குரிய தொழில், வியாபார, வேலை மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரியவர் செவ்வாய். அவர் 8ல் இருக்கார். ஆனால் அதே சமயம் ராசிக்கு 3க்குரியவர் அவர் தானே. அவர் 3ஆம் இடத்தை பார்க்கிறார் 8ஆம் பார்வையாக. ஆகையால் மறைந்தது திடீர் விபரீத ராஜயோகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு சுக்கிரன் 5ல் இருக்கிறது, 6ல் சூரியன் போனால் தொழில் வியாபாரம் லாபம் மிக மிக நன்றாக இருக்கும்.
புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. பொருளாதார முன்னேற்றம் நல்ல விதமாக அமையும். லட்சுமி அருளால் கடன்களையும் அடைப்பீர்கள். 7.5 ஜென்மசனியில் வாங்கின கடனை கூட தீர்க்கக்கூடிய ஒரு லாபம் இருக்கும். வீண் செலவுகள் போன்றவைகள் எவையும் இந்த வாரத்தில் இல்லை. லாபஸ்தானத்துக்குரிய குரு லாபஸ்தானத்தை பார்ப்பது லாபம் அதிகரிக்கக்கூடியதாக. வேலையாட்களுடைய வேலை உழைப்பு நன்றாக இருக்கும். எத்தத்தில் உங்களுடைய பிளான், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய திட்டம் எல்லாம் இந்த வாரம் சக்சஸ் ஆகுங்க. ஆகையால் தொழில் வியாபாரம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. உத்தியோகம் வேலை என்று பார்க்கின்ற போது வேலை என்று பார்க்கும் அரசு வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக மிக சாதகம். 6ல் சூரியன் பலமா இருக்க. ஆகையால் பணிகளை செய்கிறவருக்கு மேலதிகாரிகள் பெரிய அளவில் ஆதரவை கொடுப்பார்கள். அதே சமயத்தில் ரயில்வே வங்கி பணியில் இருக்கின்றவர்களுக்கு மிக மிக மாற்றம் வெற்றிகள் இருக்கிறது. அதாவது வேலையில் இடமாற்றம் எதிர்பார்த்து கொண்டிருந்தா ரயில்வே புறம் வங்கிலாம் அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆகாங்க. அது மாதிரி எதிர்பார்க்குற அவங்க விரும்பிய இடத்துல கிடைக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். ஐடி துறை 6ல் போதும் சிறப்பாக இருக்க. ஆகையால் ஐடி துறையில் எதிர்பார்த்த மேல் பதவிகள் கிடைக்கும். அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும். எனவே இந்த வாரம் மிக மிக மகிழ்ச்சியை தரும். கலைத்துறை சாதகமான வாரம். 6ல் சுக்கிரன் குரு இருக்குது, யோகம். எனவே இந்த வாரம் பலம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய பெரிய வெற்றி இருக்கிறது கலைத்துறையிலே. அடுத்ததாக அரசியல் சாதகங்க. 6ல் சூரியன் இருக்காருங்க. இந்த வாரம் அரசியலில் உங்களுக்கு வெற்றி இருக்கு. மக்கள் ஆதரவும் நன்றாக இருக்கும். விவசாயம் 5ல் குரு சுக்கிரன் இருந்தாலே, குரு சுக்கிரன் சேர்ந்தாலே மழை நல்லா வரும். அது அப்படி பார்க்கறதுனா மேகமூட்டமாக இருக்கு. எனவே இந்த வாரம் விவசாயத்தில் நல்ல விதமான விளைச்சல், மகசூல், லாபத்தை தரும். இதுவே கும்பராசிக்கான தொழில், வியாபார, வேலை மற்றும் பொருளாதாரத்துக்குரிய இந்த வார நன்மையான வாரமாக, யோகமான வாரமான பலனாக அமைந்திருக்கின்றது. மகாலட்சுமியை வணங்குங்கள். அனுமன் சாலிசாவை கேளுங்கள். செவ்வாய்க்கிழமை வருகின்ற அங்காரக சதுர்த்தி கணபதி வணங்குங்கள். வாழ்க்கையிலே மேலும் பல வெற்றிகளையும் லாபங்களையும் கோடீஸ்வர யோகத்தையும் பெறுவீர்கள். நல்ல பிரம்மாவின் வாக்கு நல்வாக்கு. நலம் பெறுக, வளம் பெறுக. கும்பராசிக்கான குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது 7ஆம் இடத்தை என்னன்னா கேது இருக்கார். ஆனாலும் கேது ஒன்றும் பாதிப்பில்லை. சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குடும்ப உறவுகள், கணவன் மனைவி உறவுகள் அன்பாக இருக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தரக்கூடியதாக இருக்கும். அன்பை காட்டுவீர்கள், அன்பை கொடுப்பார்கள். நீங்களும் எந்த விதத்திலும் கவலைகள் இல்லாத மகிழ்ச்சியே பெறுவீர்கள். எவ்வளவோ பிரச்சனைகள் கும்பராசி ஜென்மசனியில் பார்த்துட்டீங்க குடும்பத்தில். அது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஜென்மசனியாக இருக்கும்பொழுது இப்போ உங்களுக்கு எல்லாம் மாறுதுங்க. நன்மையான வாரமாக இந்த வாரம் அமைதுங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம். 5ல் குரு சுக்கிரன் இருக்கனால குழந்தைகளுடைய அன்பை காட்டக்கூடிய, அவங்க அன்பை காட்டும் பொழுதே உங்க கவலைகள் எல்லாம் மறைஞ்சிடும் இல்லைங்களா? அதில் இந்த வாரம் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி, சந்தோஷம். காதல் உறவுகள் மிக நன்றாக இருக்குங்க. உங்க காதலியும் சரி, காதலும் சரி, அன்பைத்தான் காட்டுவார்கள், கோபப்பட மாட்டார்கள். நீங்க தான் கோபப்படுவீங்க. தேவைப்பட்டா 2ல் சனி இருப்போம், அவங்க உங்க மேல கோபமே காட்டுவாங்க, அன்பை தான் காட்டுவாங்க. அதான் கும்பராசிக்கு இருக்க ஒரு லக்கி லவ். அது நல்லா இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக பார்க்கின்ற காதலை வெளிப்படுத்தலாமா? வெளிப்படுத்துங்க நண்பர்களே. இந்த வாரம் சாதகமாகவே அமையும். திருமணம் முதல் வரன் ஆண் பெண் இருவருக்கும் வரன்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள். குருபலம் சுக்கிரன் சாதகமாக நல்ல வரன் அமையும் இந்த வாரம். ஆடையெல்லாம் பார்க்காதீங்க. இப்போ வரனை தேடுங்க. ஆவணிப்படும்போது ப்ராசஸ் பண்ணுறது நல்லதுதான். இந்த வாரம் கிரகங்கள் சாதகமாக இருக்குன்னா வரனை தேடுங்கள். மறுமணம் 11ஆம் இடம் தாங்க. அந்த வீட்டுக்கு அதிபதி குரு பார்க்குறாரே. மறுமணத்துக்கான ஆண் பெண் வரன்களை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த வாரம் யோகம். அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள் எனது ஜோதிட மேற்பார்வையிலே சென்னை வாலாஜா ரோடு அண்ணா சாலையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிறுவனமே bharatmatchpoint.com திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால், சந்தேகம் இருந்தால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே என்னை அழைக்கலாம். இதுவே கும்பராசிக்கான இவ்வாறு குடும்ப மற்றும் காதல் உறவுக்கான பலன். இந்த வாரம் ரொம்ப நன்றாக இருக்கு. அனுமன் சாலிசாவை கேட்பது சனியால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் மறையும். அதே போலவே இந்த வாரம் நீங்கள் சக்கரத்தாழ்வாரை வணங்குவது நல்லது. சுக்கர் நன்றாக இருக்குன்னா சக்கரத்தாழ்வாரை வணங்குங்கள். குறிப்பாக வெள்ளிக்கிழமை சக்கரத்தாழ்வாருக்கு உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது, அவருக்கு சாக்லேட் வைப்பது போன்றவர்கள், அவருக்கு பிடித்த இனிப்பு வைப்பது ரொம்ப ரொம்ப நன்மைகளை மகாலட்சுமி அருளையும் பெறுவது. இது இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக அமையும். இதுவே கும்பராசிக்கு இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாட்டுக்குரிய முறை. அதுவும் கணபதியை வணங்குவதும் நல்லது. அவை செய்வது யோகத்தை தரும். நலம் பெறுக, வளம் பெறுக.
கும்பராசிக்கு இவ்வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் பொறுத்தவரை மகா சங்கர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை அங்காரக சதுர்த்தி ஆகையால் அன்றைய நாள் நீங்கள் தவறாமல் கணபதி ஆலயம் செல்லுங்கள். வெள்ளிக்கிழமையிலே மகாலட்சுமி உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். குறிப்பாக சக்கரத்தாழ்வாருக்கு சுக்கரனுக்குரிய சக்கரத்தாழ்வாருக்கு நீங்கள் நெய் விளக்கு ஏற்றுவது என்பது மிக மிக நல்லது. அது பிறகு அனுமன் சாலிசாவை கேட்பது இதெல்லாம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு. இந்த வாரம் கோகுலாஷ்டமி வருது. அன்றைய நாள் கார்த்திகை விரதம் அன்றைய நாள் அசைவம் உண்ணாமல் இருப்பது நல்லது. எனவே வெள்ளி சனி எப்பயுமே நீங்கள் அசைவம் உண்ணாதீங்க. அது மட்டும் செய்தீங்களே அது ஒரு நல்ல விஷயம். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு நன்மையும் மேன்மையும் யோகமும் இருக்கக்கூடிய யோகமான வாரம். நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாறு மகிழ்ச்சியான வாரம். நலம் பெருக வளம் பெருக. மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை மீனராசி சார்ந்தவர சகோதரிகளே, உங்களுக்கு ராசியிலே குரு சனி வக்ரமாகவும் 7ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்த்து கொள்வதும் இந்த வாரத்தை பொறுத்தவரையும் அவர் தொடர்கின்றது. ஆனால் பஞ்சமாதிபதியான சந்திர பகவான் இவ்வாரத்தில் ராசியில் இருப்பதும் பிறகு உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு செல்லும் ஓரளவுக்கு சாதகம். அதே சமயத்தில் 4லே சுக்கிரன் குரு, அதே போலவே 5லே சூரியன் புதன் என்று கோள்கள் சாதகமில்லாதவாகவே இந்த வாரமும் அமைந்திருக்கின்றது. 6லே கேது இருப்பதுதான் யோகம். இந்த 6ல் இருக்க கேதுவோடைய அதிதேவதா கணபதி. இந்த வாரம் 12ஆம் தேதி மகா சங்கடர சதுர்த்தி, அதுவும் செவ்வாய்க்கிழமை வருது. பொதுவாக செவ்வாய்க்கிழமையில வந்தால் அது அங்காரக சதுர்த்தி, அங்காரக சங்கட சதுர்த்தி, அதுவும் மகா சங்கர சதுர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப யோகம். ஆகையால் எப்பொழுதுமே நான் இப்போ சொல்ல 6ல் இருக்க கேது தாங்க உங்களுக்கு பலமாக இருக்காங்க. எனவே பொது பலனாக மனநிலை ஆரோக்கியம் என்று பார்க்கும் அதை பலப்படுத்துவதற்கு தினந்தோறும் கணபதி ஆலயம் நீங்கள் செல்ல வேண்டும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக செவ்வாய்க்கிழமை ஒரு சங்கட சதுர்த்தி தவறாமல் உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள். வீட்டில் ஒரு விநாயகர் சிலையை வச்சுக்கோங்க. அதை தினந்தோறும் உங்களால் முடிஞ்ச பன்னீர் கிடைக்கும், பால், இதெல்லாம் நம்மளால் வாங்கக்கூடிய ஒன்று. அதனால் அபிஷேகம் பண்ணுங்கள். அந்த அபிஷேகம் பண்ணுவதனால் கணபதி மனம் கொண்டு வினைகளை அகற்றக்கூடிய விநாயகர் உங்களுக்கு பரிபூர்ணமாக கணங்களின் அதிபதியுடைய அருளை பெற்று சகலத்திலும் 7 சனியால் இருந்தாலும் ஜென்ம சனியாக இருந்தாலும் அது உத்திரட்டாதி இப்போ வக்ரமாக இருக்கனால பாதிப்பில்லை. ஆனால் மனம் குழம்பும் செவ்வாயும் சனியும் பார்த்துக்கிறனால அன்பு காட்டினவங்களே உங்ககிட்ட கொஞ்சம் பொறுமை இழப்பார்கள். என்னதான் நீ பண்ற அப்படின்ட்டு யாருனா உங்க மீது அன்பையும் பாசத்தையும் காட்டணும் உங்கள்கிட்ட கொஞ்சம் விலகி இருப்பாங்க. அதுதான் இந்த மனதை கெடுக்கும், ஆரோக்கியமானால் பாதிக்கும். ஆனால் 6க்குரியவன் சூரியன், அவன் 5ல் கேதுல 6 கேதுல இருக்குன்னா ஆரோக்கியத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறுநீரகம் பற்றப்பட்ட இந்த நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறுநீரகம் அதில் பாதிப்பு இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கும். சூரியன் அது கூட மிக விரைவில் அடுத்த வாரம் சூரியன் உங்களுக்கு 6ல் வந்துடுவார். இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்துக்கு பெரிய அளவிலே பாதிப்பு இருந்தாலும் மனதை கெடுக்கக்கூடிய நிலை இப்போ கணபதி வணங்குவது நல்லது. இந்த வாரத்தை பொது பலனாக இறைவழிபாடு அதிகப்படுத்துவது நல்லது. அதுவும் சங்கட சதுர்த்தி என்று கணபதி ஆலயம் செல்லுங்கள். மொத்தத்தில் இந்த வாரம் இறைவழிபாடு செய்திருந்தால் நல்ல விதமான நன்மையும் யோகமும் கொடுக்கக்கூடிய வாரமாக கோள்கள் அவ்வாறு இருக்கு. கோள்களின் கோலாட்டத்தை தவிர்க்கவே முடியாது. நான் எங்கே போய் தப்பிக்கிறது? ஆக இந்த வாரம் இறைவழிபாடை அதிகப்படுத்துங்கள். நலம் பெருக வளம் பெருக. மீன ராசிக்குரிய தொழில், வியாபார, வேலை மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்றவர்கள் ராசிக்கு 10க்குரியவரையும் ராசியாதிபதியான குரு அவர் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே தொழில் வியாபாரத்தில் நீங்கள் உழைப்பை கொடுப்பீர்கள். அந்த உழைப்புக்குரிய பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் மனம்தான் வேலையிலே தொழில் வியாபாரத்தில் ஈடுபாட்டை காட்டாமல் தவிர்க்கும். அதுக்குத்தான் நான் சொன்னேன் கணபதியை வணங்கி வரணும்.
மற்றபடி நீங்கள் வேலையை போனீங்கன்னா உங்கள் தொழில் வியாபாரத்தை நீங்கள் திறந்துட்டீங்கன்னா நிச்சயம் அன்றைக்கி உங்களுடைய நினைப்பு மனசுக்கேற்ற லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள். கடன் பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இப்போ இருக்குது. அந்த கடனை தீர்க்கக்கூடிய ஒரு மனம் குழப்பத்தில் இருக்கக்கூடிய நிலை மாற்ற வேண்டுமென அனுமன் சாலிசா தினந்தோறும் இந்த வாரம் உங்களுக்கு லாபம் இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும். காரணம், உங்களுக்கு குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் புனர்பூசத்தில் 13ஆம் தேதி வந்துடுவார். அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை அந்த 13ஆம் தேதிக்கு அப்புறம் குரு புனர்பூசத்தில் வரும்போது குரு நாளில் இருந்தாலும் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்வார். பொது வியாபாரம் லாபமாக இருக்கும். 13ஆம் தேதியில இருந்து நல்லா பாருங்க, நிச்சயம் நடக்கும். அது 13ஆம் தேதி தொழில் வியாபாரத்தில் லாபம் இருக்கும். அதாவது உத்தியோகம் என்று பார்க்கின்ற வேலை, உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது அரசு பணியில் இருக்கின்றவர்கள் பொறுமை காட்டுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை அடுத்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. 13ஆம் தேதி குருவும் சாதகமாக வர, வேலையை பற்றி குழப்பிக்காதீங்க, கொஞ்சம் அமைதியாக முடிஞ்சால் லீவ் போட்டுங்க. இந்த வாரம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நினைச்சா லீவ் போடலாமே, அரசு பணியெல்லாம் லீவு தான் உங்களுக்கு ஏற்பட்டு கொடுப்பாங்க. ரயில்வே வங்கி பணிகளுக்கும் அவ்வாறு 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள், உங்களுடைய சிரமங்கள் மாறும், குறையும். வேலை மாற்றம் எதிர்பார்த்து இடமாற்றம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் டிரான்ஸ்ஃபர் போன்றவர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும் பிற்பகுதியிலே. அதாவது ஐடி துறை என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கின்றது. உழைப்புக்கேற்ற வெற்றிகளும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். எந்த ஒரு முயற்சியிலும் மனம் தளர மாட்டீர்கள். அதில் சாதகமும் இருக்கக்கூடிய வாரமாக இருக்கின்றது. அதே போலவே கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை கலைத்துறையிலே பெரிய அளவிலே சாதகம் இல்லை. எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் சில தடைகள், கடன் பிரச்சனை தலைக்கு மேலே இருக்கும். இந்த கடன் பிரச்சனை தலைக்கு மேலே இருப்பதனால சில பதற்றங்கள், மனக்குழப்பங்கள், மற்ற ஈடுபாட்டுகளே இல்லாத ஒரு வண்ணமாக இந்த வாரம் இருக்கும். அரசியல் என்று பார்க்கின்ற பொறுமை காட்ட வேண்டும். எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் எல்லா பக்கமும் கதவு மூடிக்கிட்டு இருக்கே, எனக்குன்னு ஒரு ஒளி கிடைக்காதாங்க, நிச்சயம் கிடைக்கும். அது ஆவணியில் தான் சூரியன் வந்து 6க்கு வரார். இருந்தாலும் ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்க. தலைவர் தானே நீங்கள், ஜாதகம் ஒரு முறை பார்த்துருப்பீங்க, நேரம் பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டே நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடியவரான தலைவர்கள் ரேஞ்சில் இருக்கவங்க நிச்சயம் பார்க்காமையா இருப்பீங்க. இந்த வாரமும் கவனமாக இருங்க. ஆடி பொருள் முடியட்டும், அடுத்ததாக பார்ப்போம். விவசாயம் என்று பார்க்கின்றது கவலைகள் கொண்டதாக இந்த வாரம் எவையும் இல்லை. கொஞ்சம் முயற்சியில பொறுமை காட்டுங்கள். மிக விரைவில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கின்றன. இதுவே தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பல. இந்த வாரமும் இறை வழிபாட்டை தொடருங்கள். கணபதி ஆலயம் தினந்தோறும் செல்லுங்கள். அனுமன் சாலையை தினந்தோறும் கேளுங்கள். நலம் பெருக, வளம் பெருக. மீனராசிக்கான குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்றபோது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அவ்வீட்டுக்கருவி செவ்வாய் 7ல் போய் உட்காந்து நேர வக்ரசனியுடன் பார்வையை பெறுறார். 8ஆம் பார்வையாக 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். உங்களுடைய கணவனோ அல்லது உங்களுடைய மனைவி அவங்க உங்கள் மேலே பயங்கர கடுப்பில் இருப்பாங்க, பயங்கர கோபத்தில் இருப்பாங்க. என்ன நீங்கள் பண்ண தப்பு தானே. உங்களுடைய மனைவி உங்கள் மீது அதிக கோபமாக இருப்பார்கள். உங்கள் கணவர் உங்கள் மீது கொஞ்சம் பரிதாபம் போடுவார், புரிஞ்சு கொள்வார். மனைவிக்கு 7 சனி நடக்குதுன்ட்டு இருந்தாலும் புரிய வையுங்கள். சின்ன சின்ன பிரச்சனையை பெரிதுபடுத்தாதீர்கள். இந்த வாரம் அமைதியும் மற்றும் அன்பையும் பெறுவதற்கு கணபதி ஆலயம் கவராமல் செவ்வாய்க்கிழமை என்று செல்லுங்கள். அவை செய்து வந்துள்ள சகோதர சகோதரிகளே, நிச்சயம் குடும்பத்தில் உங்களுக்கான ஆதரவும் அன்பும் கிடைக்கும். காதல் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கவனம். இந்த வாரம் பொறுத்தவரை எதற்கும் ஒரு மாதிரியான வார்த்தைகளை பேசி கோபத்தோடு நீங்கள் அவங்ககிட்ட வாங்கி கட்டிப்பீங்க. காதலித்து கொண்டிருக்கிற காதலனும் அல்லது காதலியும் கவனம் வேண்டும் வார்த்தையிலே. காதலை வெளிப்படுத்தலாமா? கணவன் மனைவி காதலிக்கே பயமுறுத்துனா உண்மையை தான் கோலாட்டம் இப்படி இருக்கே. ஆகவே காதலை வெளிப்படுத்த தவிர்ப்பதே இந்த வாரம் நல்லது. எனவே குடும்பம் மற்றும் காதல் உறவுகளை பொறுமையும் காட்டுங்கள். அவங்களிடம் கொஞ்சம் பொறுமை இழக்க வைக்காமல் பேச்சிலே கொஞ்சம் இனிமையும் காட்டினீர்கள் என்றால் இந்த வாரம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். இறை வெளிப்பாடு என்றால் நான் ஏற்கனவே கூறியதான் அனுமன் சாலிசா, அதை கேட்டே வாருங்கள். காக பூஜனை வணங்கி வாருங்கள். இதுவே இந்த வாரம் பலன். நலம் பெருக, வளம் பெருக. மீனராசிக்குரிய சிறப்பு கவனம் மற்றும் இறை வெளிப்பாடு என்று இவ்வாரம் பார்க்கின்ற பொழுது சிறப்பு கவனம் கணபதி தான். செவ்வாய்க்கிழமை வராரே, அங்காரக சதுர்த்தி, மிக மிக அற்புதம். அங்காரக சங்கட சதுர்த்தி, அதுக்கப்புறம் சனிக்கிழமை வர கோகுலாஷ்டமி, அஷ்டமி சனிக்கிழமை வந்து சிறப்பு. எனவே அந்த 2 நாள் தவறாமல் இறை வெளிப்பாடு செய்யுங்கள். உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேட்டு வாருங்கள். கணபதி ஆலயம் அருகில் இருக்கிற தினந்தோறும் போங்கள். மீனராசி என்பதிலே இதுதான் இப்பொழுது. மேலும் நீங்கள் பூரட்டாதியிலே பிறந்தவர்கள் குபேரரை வணங்கி வாருங்கள். அதாவது பூரட்டாதியிலே பிறந்தவர்கள் குபேரரை வணங்குவது ரொம்ப நல்லது. அதே போல உத்திரட்டாதியிலே பிறந்தவங்க காமதேனு,
அதே போல் ரேவதியில பிறந்தவங்க சனீஸ்வர பகவான் என்று இவங்களை வணங்கி வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வாறு செய்வது உங்களுக்கு நன்மையும் யோகத்தையும் தரும். வாரத்தை பொறுத்த எளிப்பாடு அதிகப்படுத்துவது யோகத்தையும் நன்மையும் தரும். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 2025 முதல் ஆகஸ்ட் 16, 2025 வரை ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார பலனை கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையான லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரன் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடங்கள் எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்க அலைபேசியிலும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.